ஜிஎஸ் எலக்ட்ரிக்கல் அந்த இது அப்புறம் வந்து ட்ரிபிள் இ. ஓகே ஓகே நான் செக் பண்றேன். ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பசங்க லிங்க் ஷேர் பண்ணிருங்க. ஓகே, ஆடியோ கிளியரா இருக்கா? ஆடியோ கிளியரா இருக்கா? ஓகே, ஆடியோ கிளியர் இருந்தா ஜஸ்ட் கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு தம்ஸ் அப் சிம்பிள் மட்டும் கொடுங்க, எனக்கு போதும். நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஓகே குட், நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, நம்ம அப்படியே நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம அந்த கான்ட்ரிபியூஷனா என்னன்னு சொல்லிட்டு பேசிக் நம்ம சொல்லியிருந்தோம். பட் ஒரு 1 or 2 கோர்சஸ் நான் வந்து கிளிக் கொடுக்காம விட்டனால கட் பண்ணிட்டு ரீலே போற மாதிரி ஆயிடுச்சு. சரி, ஓகே, நம்ம இந்த போர்ஷன்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? சரியா? ஸோ ஓகேவாங்க. நம்ம இந்தியாவில் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி, ஓகேவா? ஸோ பிரிட்டிஷ் வந்து ரூல் பண்ணாங்கன்னு தெரியும். இந்த பிரிட்டிஷ் ரூலை நம்ம 2 பிரிக்கிறோம், 2 செக்டா பிரிக்கிறோம். ஒன்று ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி. அதாவது ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி இந்தியாவோட ட்ரேட் பண்றதுக்காக வந்த பிரிட்டிஷ் மெர்ச்சன்ட்ஸ், வணிகர்கள், அவங்களால ரூல் பண்ணப்பட்ட காலம். அதுக்கப்புறம் நேரடியாக பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் பிரிட்டிஷ் கிரவுனுக்கு கீழே இருந்து இந்தியாவை ரூல் பண்ண காலம். இப்படி நம்ம 2 பிரிச்சுக்கிறோம். அதுதான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இதான் வந்து ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி ரூல் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இது எதுல இருந்து இது வரைக்கும் அப்படின்னா 1773 இருந்து 1758 வரை. இப்ப 1773 இருந்து 1858 வரைக்கும் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி ரூல் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அடுத்து இந்த 1858 இருந்து ஆரம்பிச்சு 1947 வரைக்கும் எப்படி சொல்றோம் அப்படின்னா கிரவுன் ரூல் அப்படின்னு நம்ம சொல்றோம், முடியாட்சி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன்னா பிரிட்டிஷ் கிரவுன் தான் ரூல் பண்றாங்க. எதன் வாயிலாக அப்படின்னா பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் மூலியமாக. ஓகேவா? சரியா? ஸோ இப்படி நம்ம இந்தியாவில் பிரிட்டிஷ் ரூல் பண்ண காலகட்டத்தை நம்ம 2 பிரிக்கிறோம். ஒன்று ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி ரூல், அதான் இஐசி ரூல் நம்ம சொல்றோம். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு பி போட்டு கூட சொல்லுவாங்க, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி ரூல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகேவா? இது நமக்கு 1773 இருந்து 1858 வரைக்கும். அடுத்து கிரவுன் ரூல் அப்படின்றது வந்து 1858 இருந்து 1947 வரைக்கும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். சரி, இப்ப நமக்கு இந்த பிரிட்டிஷ் டேர்ம் எதுக்காக இந்த இது கண்டுபிடிக்கணும்னா இது ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட். நம்ம கான்ஸ்டியூஷன் எப்படி உருவாக்குறாங்க அப்படின்றதும், கான்ஸ்டியூஷன் உருவாக்கக்கூடிய தேவை எங்கிருந்து ஆரம்பிச்சது அப்படின்றதும் அதை வந்து நம்ம இதை படிக்க போறோம். சரியா? ஸோ ஓகே, ஸோ இப்போ இது ஃபர்ஸ்ட் இது பார்க்குறோம். முதல்ல நமக்கு பிரிட்டிஷ் நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம், கான்ஸ்டியூஷன் அப்படின்றது நம்ம பிஃபோர் ப்ரீவியஸ் ஸ்லைட்ல இருக்கும். இங்க பாருங்க, கான்ஸ்டியூஷன் அப்படின்றது த ஃபண்டமெண்டல் லா ஆஃப் த லேண்ட். ஒரு நிலப்பகுதினா இங்க ஒரு நாடு தான் நம்ம நிலப்பகுதி நம்ம சொல்றோம். ஒரு நிலப்பகுதியோட அடிப்படை சட்டம் அப்படின்றது. அப்ப அங்க இருக்கக்கூடிய அரசும் அங்க இருக்கக்கூடிய குடிமக்களையும் நிர்வகிக்கக்கூடிய, அட்மினிஸ்ட்ரேட் பண்ணக்கூடிய, கட்டுப்படுத்தக்கூடிய, வழிநடத்தக்கூடிய ஒரு சட்டம் தான் அப்படின்றது கான்ஸ்டியூஷன் அப்படின்னு நம்ம பார்க்கறோம். சரியா? ஸோ அப்படி நம்மளோட கான்ஸ்டியூஷன் அப்படின்றது உருவாக்குறதுக்கான ஃபவுண்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ரெகுலேட்டிங் ஆக்ட், ஒழுங்குமுறை சட்டத்துல இருந்து நமக்கு தென்படுது அப்படின்னு நம்ம பார்க்கணும்.
ஓகேவா? அதான் கான்ஸ்டியூஷன் தன்மை எதுல இருந்து தென்பட ஆரம்பிக்குதுன்னா அந்த ரெகுலேட்டிங் ஆக்ட் ஒழுங்குமுறை சட்டத்துல இருந்து தென்பட ஆரம்பிக்குது. ஏன் அப்படி நம்ம சொல்றோம்? ஏன்னா பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு வரும்பொழுது என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சார்ட்டர் வாங்கிட்டு வந்தாங்க. இங்கே எழுதுறேன். அப்ப 1600 டிசம்பர் மந்த் பிரிட்டிஷ் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு சார்ட்டர் இந்தியாவுக்கு வராங்க. அப்ப அவங்க என்ன வாங்கிட்டு வராங்க அப்படின்னா ஒரு சார்ட்டர் அப்படின்னு என்னதுன்னா உரிமை பட்டயம் இல்ல உரிமை சாசனம்னு சொல்லுவாங்க. உரிமை பட்டயம் இல்ல உரிமை சாசனம். நீங்க ஒரு பத்திரம் எழுதி கொடுக்குறோம்ல, அந்த மாதிரி அப்ப கொடுத்தது அப்படின்றதுதான் சார்ட்டர். இது யார் கொடுத்தாங்க? பிரிட்டிஷ் கிரவுன். ஏன்னா நம்ம இப்ப இருக்கிறது வந்து நம்ம இந்தியான்றது ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, மக்களாட்சி. ஏன்னா மக்களிலிருந்து ஒருவர் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தெரிவு செய்யப்பட்டு மக்களை வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்றாங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம். அதே இது நமக்கு இன்னும் உலகத்துல பல கண்ட்ரிஸ்ல முடியாட்சி கிரவுன் ரூல் அப்படின்றது இருந்துட்டு தான் இருக்கு. ஸோ பிரிட்டிஷ் வந்து ஒரு கிரவுன் ரூல் பண்ணக்கூடிய ஒரு கண்ட்ரி. அப்ப அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்கிலாந்துல சேர்ந்த நிறைய மெர்ச்சன்ட்ஸ், ஒரு 100 மெர்ச்சன்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா போய் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ட கேட்கறாங்க. இந்த மாதிரி போர்ச்சுகல் வந்து இந்தியாவோட போய் ட்ரேட் பண்றாங்க, ஈஸ்ட் இண்டீஸ் அதாவது இந்தியா மற்றும் அதன் கிழக்கு பகுதியில் போய் ட்ரேட் பண்றாங்க, இப்ப நாங்களும் ட்ரேட் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். அப்ப நாங்க அங்க போய் வணிகம் பண்றதுக்கு நீங்க எங்களுக்கு அனுமதி தரணும்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் கிரவுண்ட கேட்கறாங்க. அப்ப அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு சார்ட்டர் பட்டயம் கொடுக்குறாங்க, உரிமை கொடுக்குறாங்க. ஓகே, நான் உனக்கு உரிமையை தரேன், நீ போய் அங்க ட்ரேட் பண்ணு. ஆனா அந்த வணிகத்துல இத்தனை சதவீதம் நீ லாபத்தோட ஈவுத்தொகை அதாவது டிவைடண்டா நீ என்ன பண்ணணும், கொடுக்கணும், ஷேரா கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்து அவங்களுக்கான உரிமைகள் சலுகைகள் இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியதான் இங்க வந்து பட்டயம் அப்படின்றது பார்க்கணும். எப்படி நம்ம ஊர்ல ராஜாக்கள் முன்னாடி வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த செப்பு பட்டயம் அப்படின்றத கொடுப்பாங்க, செப்பு பட்டயம் அப்படின்றத கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி இவங்களுக்கு கொடுத்ததுதான் என்னது சார்ட்டர் பட்டயம் அப்படின்றத நம்ம பார்க்கறோம். அப்ப இந்த சார்ட்டரை அடிப்படையா வச்சு இந்தியாவுக்கு பிரிட்டிஷ் வந்தாங்க. அப்ப இந்த சார்ட்டர் அப்படின்றது ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு தடவை, ஒரு 15 வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படின்ற மாதிரி பிரிட்டிஷ் வந்து கொடுத்துட்டே ரினியூ பண்ணிட்டே இருக்க வேண்டிய தேவை இருக்கு. ஸோ அது மாதிரிதான் இங்க வந்து ஈஸ்ட் கம்பெனி அதை ரினியூ பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க. இப்படி போயிட்டு இருக்கும் போது இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1757 இங்க பேட்டில் ஆஃப் பிளாசி அப்படின்றது நடக்குது. பேட்டில் ஆஃப் பிளாசி, அதான் சுருக்கி பிஓபின்னு போடுறேன். அப்ப பிளாசி போர் அப்படின்றது நடக்குது. இந்த பிளாசி போர் அப்படின்றது நடந்தனால இங்க வந்து பெங்கால்ல ஒரு முகலாயருக்கு மிதமிஞ்சிய இல்ல முகலாயரை விட இன்னும் வலிமையான ஒரு சக்தியாக யார் உருவாகுறாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் வந்து உருவாகுறாங்க. அதுக்கப்புறம் 1764 பக்சார் போர். இந்த பக்சார் போரோட முடிவாக 1765 இந்த அலகாபாத் உடன்படிக்கை அடிப்படையில இங்க பார்க்கும்போது பிரிட்டிஷ் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா திவானி ரைட்ஸ் அப்படின்றத வாங்கிட்டாங்க. திவானி ரைட்ஸ் அப்படின்றத வாங்கிட்டாங்க. திவானி ரைட்ஸ்னா என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வரி வசூலிக்கக்கூடிய உரிமை. அந்த வரியை வசூலிப்பதற்கு அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு போகுது, படைகளை வச்சிருக்கலாம். ஸோ அந்த சிவில், ரெவன்யூ அண்ட் மிலிட்டரி அப்படின்ற இந்த 3 ரைட்ஸையும் அவங்க வாங்குறாங்க. பெங்கால் பகுதியில பெங்கால், பீகார், ஒடிசா, இப்ப இருக்கக்கூடிய இந்த பிரசன்ட் பெங்கால், பீகார், ஒடிசால இந்த 3 ரைட்ஸ் அப்படின்றது வந்து பிரிட்டிஷ் வாங்குறாங்க. அப்ப இந்த 3 ரைட்ஸ் மூலியமா அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா டாக்ஸ் கலெக்ட் பண்ணலாம். அந்த டாக்ஸை தரமாட்டேன்னு ஒரு சிவில் சொல்றாங்க, இல்ல தர முடியாதுன்னு இருக்காங்கன்னா அப்ப அவங்க அந்த சிவிலியன் மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கான சிவில் ரைட்ஸ் அப்படின்றது இருக்குது. அப்ப டாக்ஸ் கலெக்ட் பண்றதுக்கு தங்களுக்கான ராணுவத்தை பயன்படுத்துறதுக்கான மிலிட்டரி ரைட்ஸும் இருக்குது. அப்படின்னு மாதிரி இந்த 3 ரைட்ஸையும் வந்து பெறாங்க யாரு, பிரிட்டிஷ். ஸோ வெறும் ஒரு ட்ரேட் பண்றதுக்காக இந்தியாவுக்கு வந்து அவங்க ஆரம்பத்துல அவங்களுக்குள்ள சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. யாரோட? பிரிட்டிஷ் இருந்தாங்க, இங்கிலாந்து பிரிட்டிஷ் இருந்தாங்க, அவங்க வந்து பிரெஞ்சோட சண்டை போட்டாங்க, போர்ச்சுகீஸோட சண்டை போட்டாங்க, டச்சோட சண்டை போட்டாங்க, டேனிஷோட சண்டை போட்டாங்க. இப்படி அவங்களுக்குள்ள யார் அதிகமா ட்ரேட் பண்றது, யார் இதுல வந்து இந்த ட்ரேட்ல வந்து ஒரு சுபமசியை நிறுவுறது அப்படின்ற அடிப்படையில அவங்களுக்குள்ள சண்டை போட்டுட்டு இருந்தவங்க இந்தியாவோட அரசியல் நிகழ்வுகளையும் தலையிட ஆரம்பிச்சு அரசியல்லையும் ஒரு சுப்பீரியர் பாயிண்ட் வந்து பிடிக்கிறதுக்காக காய் நகர்த்துறாங்க. அதுல முதல் முக்கியமான நிகழ்வு அப்படின்றதான் இந்த பேட்டில் ஆஃப் பிளாசி அப்படின்றதும் இந்த பேட்டில் ஆஃப் பக்சார் அப்படின்ற போரும். ஓகேவா? சரியா? ஸோ இதுதான் பேசிக். இப்படி வந்தவங்க இப்ப வெறும் ட்ரேட் பண்ணக்கூடிய இருந்தவங்க இந்தியாவில் ட்ரேட் பண்றது மட்டும் இல்லாம அரசியல் அதிகாரத்திற்கும் வந்ததுக்கு அப்புறம் இங்க ஊழல், கரப்ஷன்
அப்படின்றது அத்துட்டு போச்சு. கரப்ஷன், அளவுக்கு அதிகமான கரப்ஷன். என்ன பண்றாங்க அப்படின்னா, ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியோட மெர்ச்சன்ட்ஸ் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அதோட சர்வன்ட்ஸ், அபிஷியல்ஸ் இவங்கெல்லாம் இல்லீகல் ட்ரேட் வந்து பண்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இது இப்போ வந்து ஒரு 100 ரூபாய்க்கு வியாபாரம் பண்றாங்க அப்படின்னா, 100 ரூபாய் லாபம்னா அதுல 10 ரூபா இல்ல 15 ரூபாய் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது பிரிட்டிஷ் கிரவுனுக்கு கொடுக்கணும், முடியாச்சு கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தங்களுக்கு அதிகமான லாபம் வரணும் அப்படின்றதுக்காக இல்லீகல் ட்ரேட் பண்றாங்க. அப்ப இந்த ட்ரேட் பண்ணும்போது இப்போ கம்பெனில இருக்க ஒவ்வொரு அஃபீஷியல்ஸ் அண்ட் சர்வன்ஸும் இல்லீகலா ட்ரேட் பண்ணும்போது இங்க இங்கிலாந்துக்கு செலுத்த வேண்டிய தொகையோட அளவு அப்படின்னு குறைஞ்சுக்கிட்டே போகுது, டவுன்ஃபால் ஆகிட்டே போகுது. அது மட்டும் இல்லாம கம்பெனிக்கு போதுமான முதலீடுகளும் இல்லாம போய் என்ன ஆயிடுச்சுன்னா ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி வந்து திவாலா ஆகிற ஸ்டேஜுக்கு போயிருச்சு, இன்சால்வன்ட் ஸ்டேஜுக்கு போயிருச்சு. அப்ப ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி என்ன பண்றாங்க அப்படின்னா, இதெல்லாம் வந்து அதுக்கு பின்னாடி கூடிய விஷயம், இதான் புரிஞ்சுக்கிட்டா நம்ம அடுத்து சொல்றது எளிமையா புரியும். இப்ப ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல போய் என்ன பண்றாங்க அப்படின்னா முறையிடுறாங்க. என்ன கேட்கறாங்க, எங்களுக்கு 4 மில்லியன் பவுண்டு கடன் வேணும்னு கேட்கறாங்க. இப்ப பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் ஆடி போயிருச்சு, என்னடா இவன் இந்தியாவுக்கு போய் வியாபாரம் ட்ரேட் பண்ணி நமக்கு மில்லியனா கொடுத்துட்டு இருந்தவன் நீ நம்மகிட்ட வந்து 4 மில்லியன் பவுண்டு கடன் கேட்கறான் அப்படின்னா அப்ப அங்க என்னதான் நடக்குது அப்படின்றது வந்து பிரிட்டிஷ்க்கு ஒரு கொஸ்டின் வருது. அப்ப பிரிட்டிஷ் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு கமிட்டி அமைக்கிறாங்க, ஒரு ஹை லெவல் கமிட்டி. அந்த கமிட்டி வந்து 1971 அமைக்கப்படுது. அந்த கமிட்டி என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க ரிப்போர்ட் கொடுக்குறாங்க 1771 அமைக்கிறாங்க, 1772 ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அந்த ரிப்போர்ட் அடிப்படையில பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு சட்டம் போடுறாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் என்ன பண்ணாங்க, சார்ட்டர் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஓகேவா? சார்ட்டர்னா ஓகே, உனக்கு கொடுத்த உரிமையை அடுத்த 15 வருஷத்துக்கு கொடுக்குறோம், நீயே ட்ரேட் பண்ணு, லாபத்தில் கொடுத்த டிவிடெண்டோட அளவு வந்து இவ்வளவு கூடுது இல்லை இவ்வளவு குறையுது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கான உரிமைகளை கொடுத்துட்டு இருந்தது மட்டும்தான் சார்ட்டர் இருந்துச்சு. ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் பிரிட்டிஷ் என்ன பண்றாங்க அப்படின்னா ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியோட அந்த பொலிட்டிக்கல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அஃபேர்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்றாங்க. எதன் அடிப்படையில் அப்படின்னா இப்ப 1773 கொண்டு வரக்கூடிய ஆக்ட் மூலியமா 1773 கொண்டு வரக்கூடிய ஆக்ட் மூலியமா ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியோட செயல்பாடுல கட்டுப்படுத்துறாங்க. இப்ப இதுல இருந்துதான் நமக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது இது வரைக்கும் வந்த எல்லாமே சார்ட்டர் உரிமைகள் அவ்வளவுதான். இப்ப அவங்கள ரெகுலேட் பண்றதுக்கான ஒரு ஆக்ட் அப்படின்றது வருது. அப்ப இதுல இருந்து நமக்கு கான்ஸ்டியூஷனுக்கான நம்ம அந்த கான்ஸ்டியூஷன் அப்படின்ற ஐடியாலஜி அப்படின்றது நமக்கு இங்க இந்தியாவுல உருவாக ஆரம்பிக்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி கட்டுப்படுறதுக்கு போட்ட ஆக்ட் எப்படி இந்தியன்ஸ்க்கான கான்ஸ்டியூஷனா வரும்ன்ற ஒரு கேள்வி இருக்கும். இப்ப அவங்க இங்க இருக்க அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸை கட்டுப்படுத்தும் போது அந்த அதன் அடிப்படையில் அந்த அட்மினிஸ்ட்ரேட் இந்த மக்களுக்கு சர்வ் பண்ண போறாங்க. அப்போ மக்களையும் கட்டுப்படுத்துறது இன்டைரக்டா, இதுதான் அர்த்தம். ஓகேவா? ஸோ இதுல இருந்து தான் நமக்கு என்ன ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நமக்கான ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்ற கண்டென்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த பேக்ரவுண்ட் சொன்னதெல்லாம் புரிஞ்சா ஜஸ்ட் ஒரு தம்ஸ் அப் சிம்பிள் கொடுங்க. நான் பேக்ரவுண்ட் சொன்னதெல்லாம் புரிஞ்சாப்பா? புரிஞ்சதுன்னா ஒரு தம்ஸ் அப் சிம்பிள் கொடுங்க. தம்ஸ் அப். ஓகே, குட். ஓகேவா? சரி, இப்ப இதுல இருந்து நம்ம கண்டென்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்னது? ஒழுங்குமுறை சட்டம், ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773. ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773. ஓகேவா? சரி, இப்ப ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773 அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1773 பிரிட்டிஷ் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஹை லெவல் கமிட்டியோட ரிப்போர்ட் பேஸ்ல ஒரு சட்டம் போடுறாங்க. அது வந்து ஒழுங்குமுறை சட்டம்னு அழைக்கப்படுது. ஏன் அப்படி அழைக்கப்படுது அப்படின்னா பிகாஸ் அது இது வரைக்கும் இவங்களுக்கு வெறும் உரிமையை மட்டுமே கொடுத்துட்டு இருந்தவங்க முதலாக அவங்களுக்கு உரிமையோட சேர்த்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை ஃபிக்ஸ் பண்றாங்க. சரியா? ஸோ அதனால தான் நம்ம ஒழுங்குமுறை சட்டம்னு நம்ம சொல்றோம். ஃபர்ஸ்ட் இந்த சட்டத்தோட முக்கியமான ப்ரொவிஷன்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம்.
ஃபர்ஸ்ட் இங்க என்ன பண்ணாங்கன்னா, ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி இருந்தாங்க இல்லையா, அவங்க இந்தியாவுக்கு வரும்போது அது 100 மெர்ச்சன்ட்ஸால உருவாக்கப்பட்டிருந்தாலும் அவங்க என்ன பண்றாங்க, அந்த அந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனில மூலமா 22 டைரக்டர்ஸ் இருந்தாங்க. 22 டைரக்டர்ஸ், சாரி 24 டைரக்டர்ஸ், 24 டைரக்டர்ஸ் இருந்தாங்க. ஒரு கவர்னர் இருந்தார். அந்த டைரக்டர்ஸ்குள்ள இருந்து ஒருவர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கவர்னரா தேர்வு செய்வாங்க. 24 டைரக்டர்ஸ் இருந்தாங்க. இந்த 24 டைரக்டர்ஸ்ல இதுல இருந்து ஒருவர் என்ன பண்ணாங்கன்னா கவர்னரா தேர்வு செஞ்சாங்க, எலெக்ட் பண்ணாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்படி செலக்ட் பண்ணப்பட்ட கவர்னர் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க தான் இங்க இருக்கக்கூடிய அந்த ட்ரேட் விஷயத்துல, மித்த விஷயத்துல ஒரு சுப்ரீம் பர்சனா இருந்து கண்ட்ரோல் பண்றது, ரூலேட் பண்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. ஓகேவா? சரி, இப்ப இந்தியாவுக்கு வந்து பிரிட்டிஷ் என்ன பண்றாங்கன்னா நிறைய பகுதிகளை பிடிச்சி அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் ஒரு 3 ப்ராவின்சஸா ஒழுங்குபடுத்தினாங்க. அப்ப 3 மாகாணமாக அதை வந்து உருவாக்குனாங்க. அப்ப அதுல பார்க்கும்போது நமக்கு என்னென்ன மாகாணங்கள் இருந்துச்சு, ப்ராவின்சஸ் இருந்துச்சு அப்படின்னா பெங்கால் இருந்துச்சு, பாம்பே இருந்துச்சு, மദ്രാஸ் இருந்துச்சு. அப்ப பெங்கால், பாம்பே, மദ്രാஸ் அப்படின்னு மொத்தம் 3 ப்ராவின்சஸ் அப்படின்றது இருந்துச்சு. இந்த ஒவ்வொரு ப்ராவின்சஸுக்கும் ஒரு கவர்னர் இருந்தாங்க. இந்த 3க்கும் சேர்த்து கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருப்பாங்க. இந்த 3க்கும் சேர்த்து என்ன இருப்பாங்க? கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், COD, இயக்குனர் மன்றம் அப்படின்னு இருப்பாங்க. லிசன் பண்ணிக்கோங்க, அப்புறம் நம்ம சொல்லும் போது எழுதுங்க. ஃபர்ஸ்ட் லிசன் தான், நல்லா லிசன் பண்ணிக்கிறதா நம்ம முதல் படிக்கணும். ஏன்னா அது வந்து ஒரு ஃபுல் ஃபிளெஜ் ரிவிஷன் கிளாஸ் தான். ஓகே, நல்லா லிசன் மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்ப கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படின்றவங்க இருக்காங்க. ஓகேவா? ஒவ்வொரு மாகாணத்துக்கும் ஒரு கவர்னர் இருக்காங்க. இந்த எல்லாத்துக்கும் ஒட்டுமாக சேர்த்து கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். இந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த 3 ப்ராவின்சஸ்லயும் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியோட சிவில், மிலிட்டரி, ரெவென்யூ அண்ட் கமர்ஷியல், அந்த ரெவென்யூ தான் இந்த கமர்ஷியல் விஷயம். ஓகேவா? இது எல்லாத்தையும் இவங்க தான் நிர்வகிச்சிருந்தாங்க. சிவில், இங்க ஸ்பேஸ்ல அதனால ரொம்ப குட்டியா எழுதுறேன், அதனால சரியா தெரியாது. ஸோ நானும் முழுசாவும் எழுதல, ஜஸ்ட் லிசன் மட்டும் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம ரிட்டனா இங்க பார்க்க தான் போறோம். அதுக்கு முன்னாடி பேசிக்கா சில விஷயம் எழுதுறேன். சிவில், மிலிட்டரி, ரெவென்யூ அண்ட் கமர்ஷியல் விஷயங்கள், அவங்களோட வருவாய், அந்த ட்ரேடோட வருவாய் தொடர்பான விஷயங்கள். இந்த ரெவென்யூன்றது அவங்க வசூலிக்கூடிய வரி, இந்த விஷயத்தெல்லாம் குறிக்குது. அப்ப இந்த எல்லாத்தையும் யார் தான் பார்த்துட்டு இருந்தா? கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படின்றவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. இது வந்து 1773 ரெகுலேட் ஆக்ட் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும். ஓகேவா? இப்ப 1773 ரெகுலேட்டிங் ஆக்ட் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த பெங்காலுக்குன்னு ஒரு கவர்னர் இருக்காருல்ல, இவரோட பொறுப்பை உயர்த்துது. எப்படி உயர்த்துதுன்னா கவர்னர் ஆஃப் பெங்கால கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால்னு மாத்துது. வங்காளத்தின் ஆளுநர் ஜெனரல் அப்படின்னு மாத்துது. வெறும் கவர்னர் ஆஃப் வங்காளத்தோட ஆளுநர் இருக்கவருக்கு என்ன பண்றாங்கன்னா கவர்னர் ஜெனரல்னு ஒரு பதவி கொடுக்குறாங்க. அப்ப இப்ப நம்ம மிலிட்டரிலாம் பார்ப்போம், ஜெனரல்ன்ற பதவியில் இருக்கவங்களுமே ஹை போஸ்டா இருப்பாங்க. அப்ப அதேதான் இங்கேயுமே. அப்ப இனிமே இந்த பெங்காலோட கவர்னர் ஜெனரல் தான் அதர் ப்ராவின்சஸோட கவர்னர்ஸுக்கு சுப்பீரியரா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப இந்த மദ്രാஸோட கவர்னரும் பாம்பேவோட கவர்னரும் யாருக்கு கீழே செயல்படக்கூடியவங்களா மாறிட்டாங்க? இப்ப கவர்னர் ஆஃப் பெங்காலு கீழே செயல்படக்கூடியதா, கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் கீழே செயல்படக்கூடியதா நிலைக்கு மாறிட்டாங்க. ஏன் அப்படி பண்ணாங்க அப்படின்னா அங்க எனக்கு கரப்ஷன் நடக்குது, அங்க எனக்கு ஊழல் நடக்குது. அப்ப அதை எனக்கு நான் கட்டுப்படுத்தணும். அதுக்கு நான் கட்டுப்படுத்தணும் அப்படின்னா அப்ப இதுக்கு முன்னாடி வரைக்கும் கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருந்து ஒருவரே என்ன பண்ணாங்க, கவர்னரா அவங்களுக்குள்ள அந்த மெர்ச்சன்ட்ஸ் வந்து தேர்வு செஞ்சுக்கிட்டாங்க. பட் இப்ப என்ன பண்ணியாச்சு, நான் சொல்றவங்க தான் உங்க கவர்னர் ஜெனரலா வருவாங்க, நான் சொல்றவங்க தான் அவங்க கவர்னராவோ கவர்னர் ஜெனரலாவோ வருவாங்க அப்படின்னு பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் கட்டுப்பாடு எடுக்குது. அப்ப அதுல எனக்கு டைரக்டா ரிப்போர்ட் பண்றதுக்கு நான் ஒரு சுப்பீரியர் அத்தாரிட்டியை நான் வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி கொண்டு வராங்க. அப்ப இந்த இடத்துல அந்த சுப்பீரியர் அத்தாரிட்டி யாரு? கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் தான் இங்க இந்த இடத்துல சுப்பீரியர் அத்தாரிட்டி. அதனாலதான் பெங்காலோட கவர்னர் எப்படி செயல்படுவார் அப்படின்னா பெங்காலோட கவர்னராகவும் செயல்படுவாரு, அதோட சேர்த்து அதர் ப்ராவின்சஸ கட்டுப்படுத்தக்கூடிய கவர்னர் ஜெனரலாவும் செயல்படுவாரு அப்படின்றதுக்காக இந்த பெங்காலோட கவர்னர் போஸ்ட கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால்னு மாத்தி விட்டாங்க. அப்ப அதர் ப்ராவின்சஸோட கவர்னர்ஸ் இவருக்கு சபார்டினேட்ஸா வரக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. சரி, இப்ப இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் கவர்னர் ஆஃப் பெங்காலா ஒரே ஒரு பதவி வந்து வகிச்சுட்டு இருந்தாரு. இப்ப ஒரு 2 பதவி வந்துருச்சு. அப்ப பணிகளும் கூடும்ல, அதாவது ஒரு பதவி ஒரு பணி, இப்ப 2 பதவி, அப்ப பணிகளும் கூடுது, ஒர்க்லோடும் அதிகமாகுது. அப்ப அவருக்கு உதவி செய்யறதுக்கு என்ன பண்றா அப்படின்னா எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில், நிர்வாக குழு அப்படின்னு ஒண்ணு உருவாக்குறாங்க.
அந்த நிர்வாக குழுல எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னா 4 மெம்பர்ஸ் அப்படின்றவங்க இருப்பாங்க. எதுக்காக? கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலுக்கு அசஸ் பண்றதுக்காக, உதவி செய்யறதுக்காக அப்படின்னு பார்க்கணும். அப்ப இது மட்டும் இல்லாம இந்த கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, கல்கத்தால இருக்கக்கூடிய வில்லியம் ஃபோர்ட், கல்கத்தால என்ன இருக்குன்னா வில்லியம் ஃபோர்ட் இருக்கு. அந்த வில்லியம் ஃபோர்ட்ல ஒரு சுப்ரீம் கோர்ட் உருவாக்கிக்க என்ன சொல்லுது அப்படின்னா இந்த சட்டம் வந்து சொல்லுது. எதுக்காக கோர்ட் உருவாக்குறாங்க? பட் ஊழல் நடக்கக்கூடாது, அதுக்காக ஒரு பெரிய அதிகாரியை போட்டேன். அப்ப அந்த ஊழல் நடந்துச்சுன்னா அதை விசாரிக்கணும்ல, அப்ப அதுக்காக ஒரு சுப்ரீம் கோர்ட் அப்படின்றது கல்கத்தால உருவாக்கணும்னு சொல்றோம். இதை தவிர இன்னும் என்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்கு? இதுதான் ரொம்ப முக்கியமான ப்ரொவிஷன்ஸ். இந்த ப்ரொவிஷன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ரொவிஷன். இதை தவிர என்ன ப்ரொவிஷன்ஸ்? ஊழலுக்கு எதிராகத்தானே, அங்க நடக்கூடிய முறைகேடுகளுக்கு எதிராகத்தானே இந்த சட்டம் வருது. அப்ப என்ன பண்ணும்? அந்த முறைகேடுகளை ரெஸ்ட்ரிக்ட் பண்ற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் வச்சிருக்கோம். என்ன சொல்லியிருக்கும்? கம்பெனியோட சர்வன்ட்ஸ், கம்பெனியோட அஃபீஷியல்ஸ் யாரும் இல்லீகல் ட்ரேட் பண்ணக்கூடாது. அப்ப இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்க வந்து இல்லீகலா ட்ரேட் பண்ணல. இப்ப வந்து லஞ்சம் வாங்குறது, இந்த பசங்க 2 படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அதுல முனிஷ்காந்துக்கு ஒரு ஹேபிட் இருக்கும், திருடுற பழக்கம் இருக்கும். அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, நான் திருடிட்டேன்னு சொல்லாத, நான் அந்த பொருளை விரும்பிட்டேன்னு சொல்லு அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லுவான். ஸோ அதே மாதிரிதான், ஏன்டா லஞ்சம் வாங்குறேன்னு கேட்டோம்னா, இப்ப இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மெம்பர்ஸ் மாதிரி அவன் அப்ப இருந்தவன் என்ன சொல்றான் அப்படின்னா, நாங்க திருடிட்டோம்னு ஏன் சொல்றீங்க, நாங்க மக்கள் கொடுத்த பரிசு ஏத்துக்கிட்டோம்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் உருட்டி இருக்காங்க. அப்ப கவர்மெண்ட் என்ன சொல்லிச்சு? பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் பார்லிமெண்ட், நீங்க எந்த ஒரு நீங்க வந்து இல்லீகல் ட்ரேடும் பண்ணக்கூடாது, நீங்க இங்க இருக்கக்கூடிய இந்தியன்ஸ் வந்து கிஃப்ட்ஸா எந்த பொருளும் நீங்க வாங்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப தெளிவா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சிருச்சு. இதுதான் இந்த ரெகுலேட்டிங் ஆக்ட்ல இருந்த முக்கியமான ப்ரொவிஷன்ஸ் அப்படின்றது. இது புரிஞ்சுதா? இஸ் இட் கிளியர்? புரிஞ்சுதாப்பா? ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. புரிஞ்சதுல? அரசியல் போடலாமா? ஃபைனலா இந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருந்தாங்க இல்லையா, இந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸை இயர்லி ஒன்ஸ் என்ன பண்ணணும்? ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும். யாருக்கு? பிரிட்டிஷ் பார்லிமெண்ட். அப்ப பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டுக்கு இந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் என்ன பண்ணணும்னா வருஷம் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. எது தொடர்பா ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும்? நீங்க எதெல்லாம் அட்மினிஸ்ட்ரேட் பண்ற, ரெவன்யூ அண்ட் கமர்ஷியல் விஷயம் அட்மினிஸ்ட்ரேட் பண்ற, அதுக்கான ரிப்போர்ட், இங்க இருக்கக்கூடிய சிவில் மேட்டர்ஸ் தொடர்பான ரிப்போர்ட் அண்ட் மிலிட்டரி மேட்டர்ஸ் தொடர்பான ரிப்போர்ட். இது எல்லாத்தையும் மிலிட்டரி மேட்டர்ஸ்னா இவங்க புதுசா இடத்த வந்து கேப்சர் பண்ணுவாங்க. அந்த கேப்சர் பண்ற இடத்த அங்க இருந்த ராணுவ நடவடிக்கை, அதற்கேற்பட்ட செலவுகள், அதற்கேற்ற உயிரிழப்புகள், இது தொடர்பான விஷயங்களை ரிப்போர்ட் பண்ணணும். சிவில் புதுசா ஒரு இடத்த பிடிக்கணும்னா அந்த இடத்த முதல்ல அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுவாங்க. அப்ப அது தொடர்பான ரிப்போர்ட் அங்க சப்மிட் பண்ணணும். இப்ப அவங்க ஒரு இடத்த பிடிக்கிறாங்கன்னா அந்த இடத்துல அவங்களோட ட்ரேடும் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஓகேவா? அப்ப இது மாதிரி எல்லா விஷயங்கள் தொடர்பாக அவங்க என்ன பண்ணணும்? ரிப்போர்ட்ஸை சப்மிட் பண்ணணும் அப்படின்றத சொன்னாங்க. அப்ப கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் என்ன பண்ணாங்க? ரிப்போர்ட் கேட்டாங்க. எது தொடர்பாக? சிவில், மிலிட்டரி, ரெவன்யூ தொடர்பாக ரிப்போர்ட்ஸ் கேட்டாங்க. இதுதான் நமக்கு ரெகுலேட்டிங் ஆக்ட் அப்படின்றது. இந்த ஆக்ட்ல இருந்த ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ்லாம் என்ன? இந்த ஆக்ட்ல ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் இந்த ஆக்ட் அப்படின்றது பார்க்கும்போது, இந்த ஆக்டோட ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் யார் அப்படின்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ் தான் இதோட முதல் கவர்னர் ஜெனரல் அப்படின்றத பார்க்குறோம். அடுத்து சுப்ரீம் கோர்ட் கல்கத்தால உருவாக்க சொன்னாங்கன்னு நம்ம படிச்சோம். அப்ப அந்த உருவாக்கப்பட்ட அந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு பார்க்கும்போது ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் வந்து இருந்தார். ஒரு சீஃப் ஜஸ்டிஸ், ஒரு தலைமை நீதிபதி. இந்த ஐயா கூட எடுத்துருங்க, ஓகேவா? சிஜிஎன் மட்டும் புண்ணியா வச்சுக்கோங்க. அப்போ ஒரு சீஃப் ஜஸ்டிஸ், ஒரு தலைமை நீதிபதி இருக்காரு, மற்றும் 3 நீதிபதிகள் இருக்காங்க. அந்த முதல் தலைமை நீதிபதி யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சார் எலிஜா இம்பே. யாரு? சார் எலிஜா இம்பே அப்படின்றது. ஓகேவா? ஸோ இதுதான் ரெகுலேட்டிங் ஆக்ட் அப்படின்றது. ஸோ நோட் பண்ணிக்கிறீங்களா, இல்லை நம்ம அடுத்த கண்டென்ட் வந்து போயிடலாமா?
ஓகே, சரியா? சரி. அடுத்து பிட்ஸ் இந்தியா ஆக்ட் அப்படின்றது, பிட் இந்திய சட்டம் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். பிட்ஸ் இந்தியா ஆக்ட் அப்படின்றது. ஸோ செகண்ட் பார்க்கும்போது 1784 வந்து பிட்ஸ் இந்தியா ஆக்ட் அப்படின்றது நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ஆக்ட் அப்படின்றது இந்த ஆக்ட்ல என்ன சிறப்பம்சம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதுமானது. ஒரே நிமிஷம். ஓகே, பிட் இந்தியா ஆக்ட் அப்படின்றது 1784 வந்துச்சு. ஏன் இந்த பிட் இந்தியா ஆக்ட் நம்ம சொல்றோம் அப்படின்னா வந்து பிரிட்டிஷ்ல இருந்த பிரைம் மினிஸ்டர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வில்லியம் பிட் அப்படின்றவர் இருந்தாரு. அவர் இனிஷியேட் பண்ணி கொண்டு வந்த சட்டம்னால இது வந்து பிட் இந்தியா ஆக்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, இந்த சட்டத்தோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த சட்டம் அப்படின்றத பார்க்கும்போது டியூயல் கவர்மெண்ட் அப்படின்றத அறிமுகப்படுத்துது. அதாவது டபுள் கவர்மெண்ட் அப்படின்றத அறிமுகப்படுத்துது, இரட்டை அரசாங்கம் அப்படின்றத அறிமுகப்படுத்துது. சார் நான் வந்து இரட்டை அரசாங்கம்னா டயார்கி அப்படின்னு நம்ம இன்னொரு பேரும் இருக்கு. பட் இந்த இந்த இங்கிலீஷ்ல யூஸ் பண்ண இந்த டெர்மினாலஜிஸை மட்டும் நீங்க வச்சு இந்த டிஃபரன்ஷியேட் நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஏன்னா இதே மாதிரி இன்னொரு இடத்துல நம்ம டயார்கி அப்படின்றத படிப்போம், டபுள் கவர்மெண்ட் அப்படின்றத படிப்போம். பட் ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேவா? சரி, நான் சொல்றேன், உங்களுக்கு அது புரியும். இப்ப இந்த சட்டம் என்ன பண்ணுதுன்னா 1784 என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது இங்க கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படின்னு இருந்தான். அப்ப இவன் இந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ன்ற இருந்தா இந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கீழே தான் என்னென்ன மாதிரி இதை கண்ட்ரோல் பண்ணாங்க அப்படின்னா சிவில் கண்ட்ரோல் பண்ணாங்க, ரெவன்யூ கண்ட்ரோல் பண்ணாங்க, மிலிட்டரி கண்ட்ரோல் பண்ணாங்க, எல்லாத்தையும் பண்ணாங்க. இப்ப என்ன பண்ணியாச்சு அப்படின்னா இந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கீழே அவங்க கவர்ன் பண்ணிட்டு இருந்த அட்மினிஸ்ட்ரேட் பண்ணிட்டு இருந்த இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் என்ன பண்றாங்க, ஸ்பிளிட் பண்றாங்க. எப்படி ஸ்பிளிட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்க பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் அப்படின்னும் கமர்ஷியல் அஃபேர்ஸ் அப்படின்னு ஸ்பிளிட் பண்றாங்க. இவங்களுக்கு கீழே இருந்த இந்த 3 அதிகாரத்தை ரெண்டா ஸ்பிளிட் பண்றாங்க. எப்படி? பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் அண்ட் கமர்ஷியல் அஃபேர்ஸ். பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் கீழே சிவில் அண்ட் மிலிட்டரி வந்துடும். கமர்ஷியல் அஃபேர்ஸ் கீழே ரெவன்யூ விஷயங்கள் வந்துடும். அப்படி பிரிச்சுட்டு இந்த சிவில் அண்ட் மிலிட்டரி அஃபேர்ஸ் கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னும் இந்த இந்த கமர்ஷியல் அஃபேர்ஸ் கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னும் இந்த சிவில் அண்ட் மிலிட்டரி அஃபேர்ஸ் அப்படின்ற இந்த ரெண்டையும் பொதுப்படையா வச்சு இந்த பொலிட்டிக்கல் அஃபேர்ஸை யார் பார்த்துக்கணும் அப்படின்னா போர்ட் ஆஃப் கண்ட்ரோல்னு ஒரு புதுசான ஒரு டிபார்ட்மெண்ட்டை உருவாக்குறாங்க. இப்போ நல்லா புரிஞ்சுக்கிறோம். முன்னாடி கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கீழே அது 24 டைரக்டர்ஸ் கீழே மொத்தமா 3 துறைகள் இருந்துச்சு. ஒன்னு சிவில், இன்னொன்னு ரெவன்யூ, இன்னொன்னு மிலிட்டரி. இதை ரெண்டா ஸ்பிளிட் பண்றாங்க. எப்படி அப்படின்னா இந்த சிவில் அண்ட் மிலிட்டரியை பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் அப்படின்னும் இந்த ரெவன்யூவை கமர்ஷியல் அஃபேர்ஸ் அப்படின்னு பிரிக்கிறாங்க. அப்ப இந்த பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட் பண்றதுக்கு நியூவா ஒரு பாடியை உருவாக்குறாங்க. அதுதான் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல், கட்டுப்பாட்டு வாரியம். அதான் என்னது? போர்ட் ஆஃப் கண்ட்ரோல், கட்டுப்பாட்டு வாரியம். அப்ப இந்த கட்டுப்பாட்டு வாரியம் தான் இந்த பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் மேட்டரை வந்து இனிமே அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுவாங்க, கவர்ன் பண்ணுவாங்க. இந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படின்றவங்க வந்து இந்த கமர்ஷியல் அண்ட் ரெவன்யூ விஷயங்களை பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இப்படி 2 விதமான அமைப்புகள் இருந்து நிர்வாகம் பண்ணக்கூடிய இதுல தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா டபுள் கவர்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? ஸோ இப்போ கவர்னர் அப்ப இங்க வந்து கவர்னர் ஜெனரல் பெங்காலுக்கு கீழே இருந்து இங்க பார்க்கும்போது 2 அமைப்பு இருந்து நிர்வாகம் பண்றதுனால இந்த சிஸ்டத்தை நம்ம டபுள் கவர்மெண்ட் சிஸ்டம்னு நம்ம சொல்றோம். இந்த போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் எவ்வளவு உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டாங்க அப்படின்னா 6 உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது முதல் முறையாக இந்த சட்டத்துல தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் பொசிஷன் இன் இந்தியா, இந்தியாவில் பிரிட்டிஷ் ராஜ்யத்தின் பகுதிகள்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில் பிரிட்டிஷ் ராஜ்யத்தின் பகுதிகள் அப்படின்ற வார்த்தை இந்த சட்டத்துல தான் பயன்படுத்தப்பட்டது. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இந்தியாவில் பிரிட்டிஷ் ராஜ்யத்தின் பகுதிகள் இல்லைன்னா இந்தியாவில் பிரிட்டிஷின் சொத்துக்கள் இல்லை இந்தியாவில் பிரிட்டிஷின் உடைமைகள் இப்படி எப்படி வேணாலும் நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ அப்படி இந்த வார்த்தை வந்து முதலா பயன்படுத்தப்பட்டுச்சு. இதான் அந்த பிட் இந்தியா சட்டத்துல இருந்து சிறப்பம்சம். புரிஞ்சுதா? புரிஞ்சாப்பா? நெக்ஸ்ட் போலாம்ல.
அடுத்து சாட்ராக் 1793. அடுத்து பட்டய சட்டம் 1793. ஏன்னா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1773ல அந்த பட்டய சட்டம் அப்படின்றது 20 இயர்ஸுக்கு 20 வருஷத்துக்கு உரிமை வந்து அந்த அந்த ரெகுலேட்டிங் ஆக்ட் ஒரு சாட்ராக்ட் ஆகுமாவும் தான் செயல்பட்டுச்சு. அப்ப அதுல வந்து 20 இயர்ஸ்க்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா உரிமை கொடுத்துருந்தாங்க. அதன் அடிப்படையில 1793 இந்த சட்டம் வந்து வருது. 1793 இந்த சட்டம் வந்து வருது. ஓகே, சரி, இந்த சட்டம் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது ஃபர்தரா அடுத்த 20 வருஷத்துக்கு அதிகப்படுத்துது. அப்ப 1793ல அந்த ப்ரொவிஷன் அங்க வைக்கல. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் புரிஞ்சுட்டா போதும். அது 20 வருஷத்துக்கு நீடிச்சிச்சு. அதன் அடிப்படையில் 1793ல மறுபடியும் அது என்ன பண்ணுது 20 இயர்ஸுக்கு இங்க ட்ரேட் மோனோபோலியை எக்ஸ்டெண்ட் பண்ணுது. அதான சார் மோனோபோலி அப்படின்னா, இங்க இங்கிலாந்து இருக்கு. இங்கிலாந்துல இருந்து இந்த ஒரே ஒரு கம்பெனி மட்டும்தான் இந்தியாவுக்கு வந்து ட்ரேட் பண்ணணும். இந்தியாவுக்கு மட்டும் இல்ல, இந்த ஈஸ்ட் இந்தியா சைடு லைக் வந்து ஸ்ரீலங்கா, சைனா, இந்தோனேஷியா, இந்த மாதிரி அதர் இந்த மாதிரி ஈஸ்ட் இந்தியா சைடு, இந்த ஈஸ்டர்ன் ஆசியா சைட்ஸ்ல, இந்த இந்தியா அண்ட் ஈஸ்ட் இந்தியா சைட்ஸ்ல ட்ரேட் பண்றதுக்கு இவங்களுக்கு மட்டும் தான் உரிமை அப்படின்றத நம்ம பார்க்கணும். பிரிட்டிஷ்ல அவ்வளோ வந்து அப்ப நமக்கு இங்கிலாந்துல அவ்வளோ கம்பெனிஸ் வந்து இந்த ஒரு கம்பெனிஸ் மட்டும் அந்த உரிமையை வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ அந்த அதான் பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்க தெருவில் கடை இருக்கு. இப்போ நீங்க மட்டும் தான் தெருவில் கடை போடணும் அப்படின்னா அது மோனோபோலி. யாருக்கு வேணாலும் வசதி வாய்ப்பு இருந்தால் அவங்க போடலாம் அப்படின்றது எல்லாருக்குமான உரிமை. பட் அது நீங்க மட்டும் தான் போடணும்னா அதான் மோனோபோலி. அப்போ அதைத்தான் இங்க பார்க்கணும். இங்க பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி அப்படின்னு இவங்க மட்டும்தான் இங்க வந்து என்ன பண்ணணும், இங்கிலாந்துல இருந்து வந்து வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு அந்த மோனோபோலியோ ரைட்ஸ் அப்படின்றத வாங்கியிருந்தாங்க. அதுதான் இத்தனை ஆண்டு காலம் வந்து இருந்துட்டே வந்துச்சு. அந்த மோனோபோலி ரைட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போ 20 இயர்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? 1793ல இன்னும் 20 இயர்ஸ்க்கு. அப்பனா நெக்ஸ்ட் இப்போ இந்த ஆக்ட் வரும் 1803ல தான் மறுபடியும் வரும். 1813ல மறுபடியும் வரும் அப்படின்றத நம்ம பார்க்கறோம். 20 வருஷம் கழிச்சு அப்படின்றது. ஓகேவா? சரி, அதை மட்டும் நான் ஞாபகம் வச்சுப்பேன். 1813ல அடுத்து வரும். ஓகே, இப்ப இந்த சட்டத்துல என்ன பண்ணாங்க அப்படின்றத பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயம் தான். என்னது? போர்ட் ஆஃப் கண்ட்ரோலோட சேலரிய இந்திய வருமானத்திலிருந்து எடுத்து தரணும்னு சொன்னாங்க. போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் இந்த சேலரி என்ன பண்ணாங்க? இந்திய வருமானத்திலிருந்து. இப்ப இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? பிரிட்டிஷ் பார்லிமெண்டால உருவாக்கப்பட்ட அமைப்பு தானே. அப்ப அவங்க என்ன பண்ணாங்க? பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல அதுக்கு கன்சாலிடேட் ஃபண்ட், ஒருங்கிணைந்த நிதியிலிருந்து எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. கன்சாலிடேட் ஃபண்ட்ல இருந்து காசு கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப ஃபர்தரா என்ன பண்ணிட்டாங்க? இல்ல நான் அதுல எடுத்து கொடுக்க மாட்டேன், ஒன்னு அட்மினிஸ்ட்ரேட் பண்றதுக்காக தான் நான் ஒரு டிபார்ட்மெண்ட்டை நான் போட்டிருக்கேன். அப்ப நீ சம்பாதிக்கிற லாபத்துல இருந்து தான் நீங்க வந்து காசு கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்ப போர்ட் ஆஃப் கண்ட்ரோலோட சேலரி பிரிட்டிஷ் ரெவன்யூல இருந்து எடுத்து கொடுக்கணும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 20 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்கன்ற பாத்திரம். சரி, இந்த ப்ரொவிஷன் என்ன சார் அப்படின்னா, இதுக்கு இடையில என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலாக யார் அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இடையில ஒரு 5-6 இயர்ஸ் பிஃபோர் வந்து காரன் வாலிஸ் அப்படின்றவரை அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க. லார்ட் காரன் வாலிஸ். அப்ப இந்த லார்ட் காரன் வாலிஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல சில டிமாண்ட்ஸை வச்சிருப்பாரு. அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, நான் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவா நான் என்ன அப்பாயின்ட் பண்றது எனக்கு பிரச்சனை இல்லை, பட் இந்த கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவா செயல்படும் போது எனக்கு சில ஸ்பெஷல் பவர்ஸ் வேணும்னு கேட்டிருப்பாரு. அப்படி என்ன ஸ்பெஷல் பவர்ஸ் அப்படின்னா, சில முக்கியமான விஷயங்கள்ல நான் ஒரு முடிவு எடுக்கிறேன் அப்படின்னா அதை எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில் தடுக்கக்கூடாது. அப்ப எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில் தடுக்காத அளவுக்கு அவங்களோட முடிவுகள், ஏன்னா இங்க கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் வந்து ரொம்ப தன்னிச்சையா முடிவு எடுத்துட முடியாது. அவர் யாருக்கு கீழே கட்டுப்படணும் அப்படின்னா எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில் கீழே கட்டுப்படணும். சார் அவருக்கு உதவி செய்வதுதான் சார் எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில். அப்ப இவர் சொல்றதானே இவங்க செய்வாங்க அப்படின்னா, எஸ். இப்ப நம்ம எப்படி பிரசன்ட்ல கவர்னர் இருக்காங்க, இல்ல பிரசிடென்ட் இருக்காங்க, அவங்களுக்கு உதவி செய்வதற்காகத்தான் யார் இருக்கா? அமைச்சரவை இருக்கு. ஆனா அமைச்சரவையோட முடிவுக்கு யார் கட்டுப்படணும்? இங்க கவர்னரோ இல்ல வந்து பிரசிடென்ட்டோ கட்டுப்படணும்னு நம்ம பாக்குறோம்ல. அந்த சேம் பேட்டர்ன் தான். அப்ப கவர்னர் ஜெனரல் பெங்கால் இருக்காருன்னா அவர் ரொம்ப இண்டிபெண்டா செயல்பட முடியாது. இந்த எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில் எடுக்கக்கூடிய முடிவுகளை தான் அவர் செயல்படுத்துவார் அப்படின்னு நம்ம பாக்குறோம். சரியா? சோ அப்ப பிரிட்டிஷ் வந்து இந்த உருவாக்குறது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா இப்ப வந்து 3 இடத்துல 3 கவர்னர்ஸ் இருக்கும்போது ஊழல் நடந்திருக்குன்னா, இப்ப கவர்னர் ஜெனரலா இந்தியான்னு ஒருத்தர் இருக்காரு.
அப்ப அவர் வந்து அவர் ஊழல் பண்ண மாட்டாரு என்ன விஷயம். அப்ப அவரை கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் ஒண்ணு உருவாக்குனாங்க. அதான் இங்க நம்ம பாக்குறோம். அப்ப அந்த எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலோட முடிவுக்கு இவர் கட்டுப்பட வேண்டிய தேவை இருந்துச்சு. அப்ப இங்க என்ன ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி பார்த்து கார்ன்வாலிஸ் என்ன இது முன் வச்சார் அப்படின்னா, எனக்கு இந்த எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலோட முடிவு குறிப்பிட்ட நேரத்துல மீறுறதுக்கான உரிமை எனக்கு வேணும் அப்படின்றத கேட்டிருந்தாரு. அப்ப அவருக்கு வேற வழி இல்லாம பிரிட்டிஷ் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஆஃபரை பண்ணியிருந்தாங்க. இப்ப அவருக்கு பண்ணிட்டு நீ ஃபர்தரா ஃபியூச்சர் வரவங்களுக்கு பண்ணாம விட்டா அது இன்னும் ஒரு பெரிய சட்ட சிக்கலை உருவாக்கும்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த சட்டத்துல இனி வரக்கூடிய எதிர்காலத்துல கூடிய எல்லா கவர்னர் ஜெனரலுக்கும் அண்ட் ஆளுநர்களுக்கும் சார் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலு கீழே எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் ஒன்று இருந்துச்சு. ஓகே, ஒய் கவர்னர் அப்படின்னா இனி அடுத்தது அந்த காலகட்டங்களில் கவர்னருக்கு கீழேயும் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் உருவாக்கி இருப்பாங்க. பட் அதோட கவுண்ட் எல்லாம் நிர்ணயிச்சிருக்க மாட்டாங்க. அந்த ப்ராவின்சஸோட அளவு பொறுத்து அதோட எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் உறுப்பினர்கள் இருப்பாங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்ப கவர்னருக்கிலேயும் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில்ன்றது உருவாக்கப்பட்டிருக்கு. அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அப்ப கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலுக்கும் எல்லா மாகாணத்தோட கவர்னர்ஸுக்கும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலோட முடிவுகளை சில குறிப்பிட்ட காலங்கள்ல சில குறிப்பிட்ட காரணத்திற்காக மீறலாம் அப்படின்ற அந்த முடிவுகளை மீறக்கூடிய அதிகாரத்தை வழங்குச்சு. புரியுதா? கௌதமி, ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி ஆக்சுவலா அது ஒரு 100 மெர்ச்சன்ட்ஸ் இருக்கக்கூடிய 100 வணிகர்கள். ஓகேவா? அவங்க என்ன பண்றாங்கன்னா எல்லாம் ஒன்னா சேர்ந்து பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனின்னு உருவாக்குறாங்க. ஓகே, அப்ப இந்த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி தான் இந்த மோனோபோலி ரைட்ஸ் வந்து என்ஜாய் பண்றாங்க. பிரிட்டன்ல இருக்க வேற எந்த ஒரு கம்பெனியும் இவங்க இந்த பிரிட்டிஷ் இந்தியன் கம்பெனி எங்கெல்லாம் உரிமை வாங்கியிருக்காங்களோ அந்த இடத்துல வேற எந்த பிரிட்டிஷ்ல இருந்து வரக்கூடிய எந்த கம்பெனியும் வந்து கடப்பட முடியாது. இதுதான் அர்த்தம். புரிஞ்சுதா? சரியா? சோ இதுதான் பட்டய சட்டம் 17 அதான் சார்ட்டர் ஆக்ட் 1793 அப்படின்றது. அடுத்து நம்ம சொன்னோமா 20 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்களா. இப்ப நெக்ஸ்ட் எப்போ வரும்? ஆப்வியஸா 1813 தான் வரப்போகுது. இப்போ சார்ட்டர் ஆக்ட் 1813 வந்துருச்சு. அப்ப அது என்ன பண்ணுது அப்படின்னா, இப்ப இந்த இடைப்பட்ட காலத்துல என்ன நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பிரெஞ்சுல நெப்போலியன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். நெப்போலியன் அப்படின்ற கிங் இருக்காரு. இவர் என்ன பண்ற அப்படின்னா பிரெஞ்சு ஃபெடரேஷன் காலங்காலமா அதாவது யூரோப்ல பிரிட்டிஷுக்கும் இங்கிலாந்துக்கும் ஆகாது. பிரெஞ்சுக்கும் ஆகாது. காலங்காலமா பிரிட்டிஷுக்கும் பிரெஞ்சுக்கும் சுட்டு போட்டாலும் ஆகாதுன்ற நிலைமையில தான் ஓடிட்டு இருக்கும். அப்ப இங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது பிரிட்டிஷ் இந்த நெப்போலியன் என்ன பண்றாருன்னா பிரெஞ்சோட கிங்கா இருக்காரு. இவரு பிரெஞ்சு ஃபெடரேஷன் பிரெஞ்சு கூட்டமைப்பு நாடுகள்கிட்ட என்ன சொல்றோம் அப்படின்னா பிரிட்டிஷோட ட்ரேட் பண்ணிக்கிறதுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை விதிக்கிறாரு. அப்ப இங்க பிரிட்டிஷ்ல இருந்த அதர் மெர்ச்சன்ட்ஸ் என்ன ஆகுறாங்க அப்படின்னா அவங்களோட ட்ரேடோட இது வந்து என்னதுன்னா குறைய ஆரம்பிக்குது. ஓகேவா? சோ இப்ப அவங்க வந்து ட்ரேட் பண்ணக்கூட முடியாத நிலைமையில போயிருது. ஹேண்ட் ரைஸ் பண்றீங்க, கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்றவங்க காயத்ரி, ரூபாஸ்ரீ, வேல் எல்லாம் ஹேண்ட் ரைஸ் பண்றீங்க. அதுக்கு எப்படி ரிப்ளை பண்றதுன்னு தெரியல. ஜஸ்ட் உங்களோட குவரிஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்றேன். ஓகேவா? ஸோ எனக்கு நீங்க ஃபர்தரா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்றா அதை எப்படி ரிப்ளை பண்ண எனக்கு தெரியாது. ஓகே, அதுக்கு எனக்கு இந்த ஆப்ஷன் எனக்கு தெரியல. ஸோ தப்பா எடுத்துக்க வேண்டாம், கமெண்ட் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்றேன். ஓகேவா? சரி, இப்ப இந்த கூட என்ன பண்றாங்கன்னா பிரெஞ்சு கூட்டமைப்புல இருக்கும் நாடுகள் எதுவுமே பிரிட்டிஷோட ட்ரேட் பண்ணக்கூடாதுன்ற ஒரு உத்தரவு வந்து போறாரு. அப்ப அதர் மெர்ச்சன்ட்ஸுக்கு வியாபாரம் இல்லை. அப்ப பிற நாடுகளுக்கு போய் வியாபாரம் பண்ண வேண்டிய தேவை வந்துருச்சு. இப்ப இந்த நெருக்கடி வரும்பொழுது அவங்க ரொம்ப நஷ்டத்துல இருக்கும்போது அவங்க எல்லாம் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல முறையிடுறாங்க. என்ன, நீங்க வந்து ஒரே ஒரு கம்பெனிக்கு மட்டும் இவ்வளவு உரிமையில கொடுத்து வச்சிருக்கீங்க, நாங்களாம் இங்க வியாபாரமா இது இல்லாம இருக்கும். அப்ப இது மூலியமா ரெவன்யூ இல்லாம போகுது, நாட்டோட வருமானம் குறையுது அப்படின்னு மாதிரி பல விஷயங்களை வச்சு டிபேட் போகுது.
அப்ப ஒரு வழியா பிரிட்டிஷ் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஓகே அப்ப நம்ம ரிலீஸ் பண்ண என்ன முடிவு எடுக்குதுன்னா, ஓகே அப்ப நம்ம வந்து ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியோட ட்ரேட் மோனோபோலிய பிரேக் பண்ணி நம்ம அதர் கம்பெனிஸ் அண்ட் மெர்ச்சன்ட்ஸ்க்கு இந்தியன் அண்ட் ஈஸ்ட் இந்தியன் சைட்ஸ்ல ட்ரேட் பண்றதுக்கான ரைட்ஸ் நம்ம கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க. அப்ப அதோட ஒரு வெளிப்பாடா இங்க என்ன நடக்குது அப்படின்னா, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியோட அந்த ட்ரேட் மோனோபாலியை அபாலிஷ் பண்றாங்க. பட் அதுல சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, முழுமையா ஃபுல் அண்ட் ஃபுல்லி ட்ரேட் மோனோபாலி அபாலிஷ் பண்ணிட்டாங்களா? இல்ல. அப்ப ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிக்கு, ஏன்னா அவங்கதான் ரொம்ப பியானரா இங்க வந்து இந்தியாவில இவ்வளவு பெரிய இடத்த வந்து ஆக்குபை பண்ணி அதை பிரிட்டிஷ் கிரவுன் கீழே கொண்டு வர அளவுக்கு அவங்க தான் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ அதனால அவங்களுக்கு சில சலுகைகள் அப்படின்றதன் அடிப்படையில என்ன பண்றாங்க அப்படின்னா, சைனாவோட எல்லா விதமான ட்ரேடும் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி மட்டும்தான் பண்ணணும். அண்டு டீ ட்ரேடு, உலகம் ஃபுல்லா டீ ட்ரேட் அப்படின்றது ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி மட்டும்தான் பண்ணணும். அதை தவிர மித்த இருக்கக்கூடிய அவங்க ட்ரேட் பண்ணக்கூடிய மித்த விஷயங்கள் எல்லாமே எல்லா மெர்ச்சன்ட்ஸுக்கும் ஓபன் பண்ணப்பட்டுருச்சு அப்படின்றதான் அர்த்தம். அப்ப ட்ரேட் மோனோபாலிய பார்ஷியலா உடைக்கிறாங்க. எப்படி உடைக்கிறாங்க அப்படின்னா, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி வந்து டீ ட்ரேடு அவங்க மட்டும் தான் பண்ணணுன்ற ரைட்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்ப சைனாவோட எல்லா விதமான ட்ரேடும் அவங்க மட்டும் தான் பண்ணணுன்ற ரைட்ஸ் கொடுத்துட்டாங்க. அதை தவிர அவங்க வணிகம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அதர் ஏரியாஸ்க்கு எல்லா இடத்துக்குமே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த ட்ரேட் மோனோபாலி என்ன பண்றாங்க, அபாலிஷ் பண்ணிடுறாங்க. அப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஸ்ரீலங்காவோட இப்ப ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஸ்ரீலங்கா அதுக்கு முன்னாடி அவங்க தான் ட்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப அவங்க எந்தெந்த துறைகள்லாம் ட்ரேட் பண்ணாங்களோ அந்த துறைகள்ல வேற கம்பெனிஸ் வந்து ட்ரேட் பண்ணலாம். அதான் இதுக்கான அர்த்தம். பட் டீ ட்ரேடு இந்தியாவில் அவங்க வந்து சைனாலேயோ இல்லை இந்தியாலேயோ இல்லை ஸ்ரீலங்காலேயோ இல்லை பிஜி ஐலாண்ட்லயோ இல்லை வேற ஏதாவது இந்தோனேஷியால எங்க வேணா இருக்கட்டும், அவங்க எங்கெல்லாம் டீ ட்ரேட் பண்றாங்களோ அந்த டீ ட்ரேட் ஈஸ்டியன் கம்பெனி மட்டும்தான் பண்ண முடியும். அப்படின்ற அந்த குறிப்பிட்ட சில ரைட்ஸை மட்டும் அவங்களுக்கு மோனோபோலியா வித்ஹோல்ட் பண்ணி வச்சாங்க. மித்த ரைட்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா எல்லா மெர்ச்சன்ட்ஸ்க்கும் எல்லா பிரிட்டிஷ் மெர்ச்சன்ட்ஸ்க்கும் ஓபன் பண்ணி விட்டாங்க அப்படின்றத நம்ம பாக்குறோம். அண்ட் ரொம்ப முக்கியமான ப்ரொவிஷன்ஸ் என்ன அப்படின்னா, கிறிஸ்டியன் மிஷனரிஸ் கிறிஸ்துவ தூதுக்குழுக்கள் இந்தியாவிற்கு வருவதற்கு உரிமை வழங்கப்பட்டுச்சு. கிறிஸ்டியன் மிஷனரிஸ் இந்தியாவுக்கு வருவதற்கு உரிமை வழங்கப்பட்டுச்சு. அப்ப இந்த கிறிஸ்டியன் மிஷனரிஸ் இந்தியாவுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, மதத்தை ரிலிஜியனை ஸ்ப்ரெட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இங்க இருக்கக்கூடிய பீப்புளுக்கு எஜுகேஷன்ஸ் வந்து கொடுக்கலாம். அப்ப எஜுகேஷனலா பீப்புளை என்லைட் பண்றதுக்கும் அப்ப ரிலீஜியஸ் நாலேஜை கொடுக்கறதுக்கும் நீங்க வந்து கிறிஸ்டியன் மிஷனரிஸ் இந்தியாவுக்கு வருவதற்கு அனுமதி வழங்கப்பட்டது அப்படின்றது பார்க்கணும். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ரொவிஷன்ஸ் அப்படின்றது. சரி, இப்ப நம்ம பாக்குறேன் இதெல்லாம் எனக்கு எக்ஸாம்ல கேள்வி எப்படி மாறும், 2 பேட்டர்ன்ல கேள்வியா மாறும். 3 பேட்டர்ன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். 1, மேட்ச் தி ஃபாலோயிங். இது வரைக்கும் இந்த கண்டென்ட் வந்து அதாவது ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்ல இருந்து மேட்ச் தி ஃபாலோயிங்ஸ் தான் அதிகமாக கேள்விகளாக வந்திருக்கு. செகண்ட் அப்படின்றது பார்க்கும்போது டைரக்ட் கொஸ்டின்ஸ். தேர்டு ஸ்டேட்மெண்ட். இதுதான் ஓகேவா? சரி, இப்ப கூட போன குரூப் 1ல டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. ஓகே சரி, ஸோ இதுதான் சாப்டர் ஆக்ட் 1813 அப்படின்றது. இப்போ இதுல ரொம்ப இன்னொரு முக்கியமான ப்ரொவிஷன் என்ன பண்ணாங்கன்னா, எஜுகேஷன்ஸை கிறிஸ்டியன் மிஷனரி ஸ்ப்ரெட் பண்ணலாம். அப்படி ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய இந்த எஜுகேஷனுக்கு பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் ஒதுக்கணும் பெர் ஆனம். இது வந்து பெர் ஆனம். அப்ப மேற்கத்திய கல்விகளை அதாவது இங்கிலீஷ் எஜுகேஷன்ஸை ஸ்ப்ரெட் பண்றதுக்கு, இந்த சயின்டிபிக் எஜுகேஷன்ஸை ஸ்ப்ரெட் பண்றதுக்கு ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி இயர்லி 1 lakh அப்படின்றத என்ன பண்ணணும், ஒதுக்கீடு செய்யணும் அப்படின்றத சொன்னாங்க. புரிஞ்சா? புரிஞ்சாப்பா? புரிஞ்சுங்களா? புரிஞ்சா ஜஸ்ட் ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. சாப்டர் 1813 புரிஞ்சா? நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்னால எப்பவுமே கொஞ்சம் ஸ்லோவாக தான் நான் போவேன். ஏன்னா வந்து என்னோட வே ஆஃப் டீச்சிங் புரியணும், நான் என்ன மெத்தட்ல வந்து கண்டென்ட்டை டெலிவரி பண்றேன்றது உங்களுக்கு புரியணும், அதை நீங்க அப்சர்வ் பண்ணணும். அதனால ஃபர்ஸ்ட் கிளாஸ் முடிஞ்சது நான் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போவேன்.
அப்கமிங் கிளாஸஸ்ல வந்து மெல்ல ஸ்பீடா போயிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்னடா ரொம்ப ஸ்லோவா இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னா ப்ளீஸ் யாரும் தப்பா எடுத்துக்க வேண்டாம். நான் ஒருத்தர் வந்து நல்லா கண்டென்ட் ஆல்ரெடி நல்லா தெரிஞ்ச ஒரு பர்சன்ஸா இருப்பாங்க. மேக்ஸிமம் மெம்பர்ஸ்க்கு அது தெரியாம கூட இருக்கலாம். சரிங்களா? ஸோ அதனால ஸ்லோவா இருக்கே அப்படின்னு நீங்க யாரும் நினைச்சிட வேண்டாம். ஓகேவா? சரி, ஓகே. அடுத்து இந்த சட்டமும் அதுக்கப்புறம் அடுத்த 20 வருஷம் அந்த சட்டமும் அடுத்த 20 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். என்ன எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த ட்ரேட் மோனோபோலி வந்து கொடுத்துருந்தாங்க இல்லையா, டீல கொடுத்துருந்தாங்க மற்றும் சைனாவோட ட்ரேட் பண்றதெல்லாம் கொடுத்தாங்க இல்லையா. ஸோ அது ஃபர்தர் 20 இயர்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிச்சு. அப்போ அதன் அடிப்படையில் 1833 அடுத்த சட்டம் வருது. இப்போ பட்டய சட்டம் 1833 அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஓகே, அப்போ இந்த சட்டம் என்ன பண்ணுது? இந்த சட்டம் நிறைய சேஞ்சஸ் வந்து கொடுக்குது. என்ன சொல்லுது அப்படின்னா, ஏன்னா இதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி மட்டும்தான் இருந்துச்சு. ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி மட்டும்தான் இருந்துச்சு. பட் இப்ப இங்கிலாந்துல இருந்து நிறைய கம்பெனிஸை ஓபன் பண்ணி விட்டோம். இங்கிலாந்துல இருந்து இந்தியாவுக்கு நிறைய கம்பெனிஸை எல்லா கம்பெனிஸும் ஓபன் பண்ணி விட்டோம். கரெக்டா? ரைட். அப்ப இதுக்கு முன்னாடி ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியை நிர்வகிக்க அட்மினிஸ்ட்ரேட் பண்ணணும். அதை வந்து ஒரு மேற்பார்வையை பார்த்துட்டு பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டுக்கும் பிரிட்டிஷ் ட்ரம்ப்பும் டைரக்ட் ரெப்ரஸன்டேட்டிவா இருந்து ஆக்ட் ஆகணும் அப்படின்ற ரீசன்ஸ்க்காக நம்ம என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஓகேவா? ஸோ ஓகே, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி வந்து அப்ப பிரிட்டிஷ் ஈஸ்ட் கம்பெனி வந்தாங்க. அப்ப அவங்க ஊழல் நடக்கூடாது, அதை ரெகுலேட் பண்ணணும், அதை மேற்பார்வை பார்க்கணும், அது தொடர்பான நமக்கு வந்து டேட்டாஸ் சொல்லணுன்றதுக்காக ஒரு சுப்பீரியர் அத்தாரிட்டியாக கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் உருவாக்குனாங்க. இப்ப அவங்கள தாண்டி இங்க நிறைய பேர் வந்தாச்சு, நிறைய கம்பெனிஸ் வந்தாச்சு. இப்ப இவங்களெல்லாம் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணணும்ல. அப்ப அதுக்காக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படின்ற அந்த பதவியை கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு மாத்திட்டாங்க. அப்ப ஒட்டுமொத்த இந்திய பகுதிகளுக்கான கவர்னர் ஜெனரல். அப்ப இவருக்கு ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியை மட்டும் கட்டுப்படுத்துற பொறுப்பு இல்ல, அதை தவிர எல்லா கம்பெனிஸையும் கட்டுப்படுத்துற பொறுப்பு இவருக்கு வந்துருச்சு. ஓகேவா? இப்ப கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் என்ன பண்றாங்கன்னா கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு மாத்துறாங்க. அப்ப அவருக்கு அப்படி மாத்துறது மூலியமாக இங்கே அவர் வெறும் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியை மட்டும் ரெகுலேட் பண்ணி கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பர்சன்ஸ் கிடையாது. இந்தியாவுக்கு ட்ரேட் பண்றதுக்காக வந்து எல்லா ட்ரேடர்ஸ், எல்லா மர்ச்சன்ட்ஸ், எல்லா கம்பெனிஸ் எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் அப்படின்றது கிடைச்சிடும். அப்ப இதுக்கு முன்னாடி கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அவருக்கு 2 வேலை இருந்துச்சு. ஒண்ணு, அவரு கவர்னர் ஆஃப் பெங்காலாவும் ஆக்ட் ஆகணும், இன்னொன்னு கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலாவும் ஆக்ட் ஆகணும். பெங்காலையும் அவர் தான் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணணும், அதை தவிர அதர் ப்ராவின்சஸையும் மேற்பார்வை அவர் தான் பார்க்கணும்னு இருந்துச்சு. இப்ப இங்க இவரோட பதவியை கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு மாத்தினதுக்கு அப்புறம், அதாவது GGI அப்படின்னு கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு மாத்தினதுக்கு அப்புறம் இவருக்கு ஒரே ஒரு பொறுப்பு தான். என்ன? நீ உனக்கு இருக்கக்கூடிய எல்லா ப்ராவின்சஸையுமே அட்மினிஸ்ட்ரேட் பண்றது, இங்க இருக்கக்கூடிய ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி அண்ட் அதர் இங்கிலாந்துல இந்த கம்பெனிஸை அட்மினிஸ்ட்ரேட் பண்றது, அதை மேற்பார்வையிடுறது, அதை ரெகுலேட் பண்றது, இது மட்டும்தான் இருக்கு வேலை. சார், அப்ப பெங்காலோட கவர்னர் அந்த பொறுப்பு, அதுக்கு செப்பரேட்டா ஒரு கவர்னரை அப்பாயிண்ட் பண்ணியாச்சு. பெங்காலுக்கு செப்பரேட் கவர்னரை அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க இந்த சட்டத்தின் மூலியமாக. அப்ப கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் இனிமே எதுவா மட்டும் ஆக்ட் ஆனா போதும், கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவை மட்டும் ஆக்ட் ஆனா போதும், கவர்னர் ஆஃப் பெங்கால ஆக்ட் ஆக வேண்டிய தேவையில்லை அப்படின்னு வந்துட்டாங்க. ஓகேவா? சரி. இப்ப கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா வந்து கூடுதல் நிறைய பொறுப்பு வந்திருக்கும் போது அப்புறம் அதையும் அதிகப்படுத்தி கொடுக்கணும், அப்படி இப்பெல்லாம் அதிகப்படுத்துறாங்க. அப்ப ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா குடிமக்கள் மீதும் அந்த சிவில் அண்ட் மிலிட்டரி ரைட்ஸ் அப்படின்றது இவருக்கு அந்த எக்ஸ்ட்ரீம் கம்ப்ளீட் கண்ட்ரோல் வந்து வழங்கப்பட்டுருச்சு. அப்ப இந்தியா தொடர்பான எல்லா மிலிட்டரி மேட்டர்ஸ், ஆல் சிவில் மேட்டர்ஸ் தொடர்பாக இவருக்கு என்ன பண்ணிட்டாங்க, உரிமைகளையும் அதிகாரத்தையும் கொடுத்துட்டாங்க. அப்ப எப்படி அதை செயல்படுத்துவார்? அவரு ஒரு சட்டங்களை ஏற்று செயல்படுத்துவார். அப்ப அந்த சட்டம் அதுதான் லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ். அப்ப இவருக்கான பிரத்யேகமான சட்டமன்ற அதிகாரம் அப்படின்றது வழங்கப்படுது. எக்ஸ்க்ளூசிவ் லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் அப்படின்றது வழங்கப்படுது.
சரியா? அப்ப இவரு எக்ஸ்க்ளூசிவ் லீஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் அப்படின்னா இதுக்கு நம்ம வந்து இது ரொம்ப பிரத்யேகமா அடையாளப்படுத்தி நம்ம சொல்றோம் அப்படின்னா இவர் இவர கட்டுப்பாட்டு கீழ இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு சின்ன பகுதிக்கும் இல்ல ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் இவர் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது சட்டங்களை இயற்றலாம். இதுக்கு முன்னாடி இருந்த கவர்னர் ஜெனரலுக்கும் அந்த பதவி, இதுக்கு முன்னாடி இந்த கவர்னர் ஜெனரல் பெங்காலுக்கும் அந்த மாதிரி ரைட்ஸ் இருந்துச்சு சார். அவர் எந்தெந்த போது இருக்கோ அந்த இடத்துல ரீட் பண்றதுக்கான அவர் சில ப்ரொவிஷன்ஸை உருவாக்கலாம்னு இருந்துச்சுல. எஸ் இருந்துச்சு. பட் ஏன்னா அதைத்தான் பார்க்கணும். இப்போ எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலோட டிசிஷன்ஸை ஓவர் ரீடிங் பண்ணி அவர் சில முடிவுகள் எடுப்பதும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவதும் சில ரெகுலேஷன்ஸை கொண்டு வரதுக்கு ஒரு உரிமைகள் இருந்துச்சு. பட் அவரு இதுக்கு முன்னாடி இந்த கவர்னர் ஜெனரல் கொண்டு வந்த எல்லாமே வெறும் ஒழுங்குமுறைகளாகத்தான் பார்க்கப்பட்டுச்சு, ரெகுலேஷன்ஸாக மட்டும்தான் பார்க்கப்பட்டுச்சு, வெறும் ஒழுங்குமுறைகளாக மட்டுமே தான் பார்க்கப்பட்டுச்சு. பட் இனிமே கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா வந்து அவர் உருவாக்கக்கூடியது எல்லாமே ஒரு பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் ஆக்டுக்கு நிகராக பார்க்கப்படும். அதான் இங்க போட்டிருக்கேன். ரெகுலேஷன் முன்னாடி ரெகுலேஷன்ஸா இருக்குது, இப்ப ஆக்ஷன் பார்க்கப்படுது அப்படின்னு இதுக்காக இங்க 6 மார்க் போட்டு போட்டிருக்கேன். இப்ப இதுக்கு முன்னாடி கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அவரு சில ரெகுலேஷன்ஸை உருவாக்கலாமா? எஸ் ஹி கேன். ஸோ அப்படிதான் நமக்கு 1829 பார்க்கும்போது சதி அபாலிஷன் அப்படின்றதெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. அப்ப அது வெறும் ஒழுங்குமுறைகளாக தான் பார்க்கப்படுது, ஒழுங்குமுறைக்கான அதிகாரம் மட்டும் தான் அதுக்கு இருக்கு. பட் இனிமே கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா போடக்கூடிய ஒவ்வொரு சட்டமும் ஒவ்வொரு விஷயமும் ஒரு பாராளுமன்ற சட்டத்துக்கு நிகரான ஒரு அதிகாரத்தை பெற்றிருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஓகேவா? சரி, அதான் நம்ம எக்ஸிக்யூட்டிவ் லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப ஒரு சட்டம் இயற்றணும்னா அதுக்கான லாவை கோடிஃபை பண்ணணும், லாவை வடிவமைக்கணும். அப்ப அதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு லா கமிஷனை வந்து அமைச்சுக்க இந்த சட்டம் வந்து வழி வே கொடுக்குது, அமைச்சு கொடுக்குது, பாத்வே கொடுக்குது, அமைச்சு கொடுக்குது. அப்ப ஒரு சட்ட ஆணையம், ஒரு லா கமிஷன் அமைச்சு அந்த லா கமிஷன் ஒரு லாவை கோடிஃபை பண்ணும். அந்த லாவின் அடிப்படையில யார் சட்டம் ஏற்றுவா? கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா வந்து சட்டம் ஏற்றுவா. ஓகேவா? சோ அப்ப இங்க பார்த்தோம் அப்படின்னா இப்ப ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா சட்டம் ஏற்றலாம். அந்தந்த மாகாண ஆளுநர்களுக்கு இப்ப அந்தந்த மாகாணம் தொடர்பான சில விதிமுறைகளையோ சட்டங்களையோ உருவாக்கக்கூடிய அதிகாரம் குறைஞ்சு போயிருச்சு. ஏன்னா இவருக்கு சுப்பீரியரா எக்ஸ்க்ளூசிவ் லெஜிஸ்லேட்டிவ் பவர் கொடுக்கும்போது அதர்ஸோட பவர் என்னவாயிருச்சு? குறைஞ்சிருச்சு அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகேவா? சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியோட கமர்ஷியல் ஆக்டிவிட்டிஸை முடிவு கொண்டு வந்துட்டாங்க. அப்ப ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியோட அந்த வருவாய் விவகாரங்கள் அப்படின்றத முடிவு கொண்டு வந்துட்டாங்க. வருவாய் விவகாரங்கள் முடிவு கொண்டு வந்துட்டு நீ இனிமேல் வந்து நிர்வாகம் பண்ணக்கூடிய பியூர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடியா மாத்திட்டாங்க. ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியை பியூர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடியா மாத்திட்டாங்க. அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா ஈஸ்டர்ன் கம்பெனி கீழே வந்து கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஒன்று இருக்கும். அதுதான் என்ன பண்ணும்? கமர்ஷியல் விஷயத்த பார்த்துக்கும். இங்க பொலிட்டிக்கல் அண்ட் மிலிட்டரி விஷயத்த போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் பார்த்துப்பாங்க. இந்த போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டுக்கு டேரக்டா பொறுப்புடையது அப்படின்றத நம்ம பிஃபோரா நம்ம படிச்சிருக்கோம். இப்ப இங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கீழே இருக்கக்கூடிய அந்த கமர்ஷியல் விஷயத்த என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது அதை வந்து என்ன பண்ணிட்டாங்க? பறிச்சுட்டாங்க. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீ இனிமே என்ன பண்ணு? பியூர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடியா இரு அப்படின்னா. அதன பியூர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடி அப்படின்னா நீ இங்க இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியோட சர்வன்ட்ஸ் தொடர்பான விஷயங்கள், இங்க இருக்க அபிஷியல்ஸ் அண்ட் சர்வன்ட்ஸ் தொடர்பான விஷயங்களையும் அதர் கம்பெனிஸ் இருக்காங்களே, பிரிட்டிஷ்ல இருந்து வந்த இங்கிலாந்துல இருந்து வந்து அதர் கம்பெனிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க தொடர்பான நிர்வாக விவகாரத்தெல்லாம் நீ பாத்துக்கோ அப்படின்ட்டாங்க. அப்ப ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரொவிஷன்ஸ் அப்படின்றது. அப்ப ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியோட கமர்ஷியல் ஆக்டிவிட்டிஸுக்கு முடிவு கட்டுறாங்க. அதை நாங்க பாத்துக்கிறோம்ப்பா, நீ இனிமேலு, ஏன்னா இப்ப முன்னாடி நீ மட்டும் தான் இங்க இருந்த, இப்ப உன்ன மாதிரி இங்க நிறைய பேர் இருக்கான். அப்ப அவங்கெல்லாம் நீதான் இவ்வளவு நாள் இருக்கனால எனக்கு நான் வந்து உங்களை தான் விசுவாசமா நினைக்கிறேன். அப்ப நீ என்ன பண்ணு? நீ தான் இனிமேல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடியாக இருந்து அவங்க எல்லாத்தையும் நீ என்ன பண்ணணும்? பாத்துக்கணும், கண்காணிச்சுக்கணும் அப்படின்றத கொண்டு வராங்க. அண்ட் ஃபைனல், இந்தியாவில முதல் முறையாக ஐசிஎஸ் எக்ஸாம், அதாவது இந்தியன் சிவில் சர்வீஸ், இப்ப நம்ம ஐஏஎஸ் எக்ஸாம் நம்ம சொல்றோம்ல, யூபிஎஸ்சி நடக்கக்கூடிய ஐஏஎஸ் எக்ஸாம்ஸ் அப்படின்றத பாக்குறோம் இல்லையா. சோ அதே மாதிரி அப்ப என்ன இருந்துச்சு? ஐசிஎஸ் எக்ஸாம் அப்படின்றது இருந்துச்சு. அப்ப கலெக்டரை சில இது பண்றதுக்கு ஐசிஎஸ் எக்ஸாம் தான் நடத்துவாங்க. இப்ப ஒரு கலெக்டர் உருவாகணும்னா அவங்க வந்து யூபிஎஸ்சி நடக்குது ஐஏஎஸ் எக்ஸாம்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும், யூபிஎஸ்சி எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணணும், அதுல நல்ல ஹை மார்க் எடுத்துருக்கணும், ஹை மார்க் இருந்தா ஐஏஎஸ் போஸ்டிங்கை சூஸ் பண்ணணும். ஸோ அதே மாதிரிதான் அப்ப ஐசிஎஸ் எக்ஸாம், இந்தியன் சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸை கிராக் பண்ணி அவங்க ஒரு கலெக்டரா வருவாங்க. அப்ப இந்த ஐசிஎஸ் எக்ஸாம் அப்படின்றத இந்தியர்கள், அதான் ஓப்பன் காம்படிஷன் டு இந்தியன்ஸ்,
அப்ப இந்தியர்களும் அதுல எழுதலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை கொண்டு வர்றதுக்கு இந்த சட்டம் வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துச்சு. பட் அது செயல்பாட்டுக்கு வந்துச்சா அப்படின்னு கேட்டா நோ. செயல்பாடு வந்து அதான் நீங்க என்ன கொடுத்துருக்கீங்க, அட்டம் டு இன்ட்ரடியூஸ் நான் கொடுத்துருக்கேன். அறிமுகப்படுத்த முயற்சி செஞ்சிச்சு, ஆனா அது செயல்பாட்டுக்கே வரல இல்லையா, அதான் நம்ம பாக்குறோம். ஸோ அப்ப இதுல ப்ரொவிஷன்ஸ் என்ன, கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவா மாத்துறாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு சில எக்ஸ்க்ளூசிவ் லீஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் அப்படின்றத கொடுக்குறாங்க. எது தொடர்பாக அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒட்டுமொத்த இந்தியாவின் சிவில் அண்ட் மிலிட்டரி தொடர்பான விஷயங்கள்ல. இதுக்கு முன்னாடி இருந்த கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அவங்க உருவாக்குனது எல்லாமே வெறும் ரெகுலேஷன்ஸாக தான் பார்க்கப்பட்டுச்சு. இதுக்கப்புறம் இவர் கொண்டு வரது எல்லாமே சட்டங்களாக பார்க்கப்படுது. இப்ப இவருக்கு பிரத்யேக சட்டமேற்றக்கூடிய அதிகாரம்னா அந்த சட்டங்களை வடிவமைக்கக்கூடியவங்களை யார் இருப்பாங்க, லா கமிஷன்ஸ் அப்படின்றவங்க இருப்பாங்க. அப்ப லா கமிஷன் ஒன்று ஏற்படுத்தணும்ன்றத சொல்லிச்சு. அடுத்து ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியோட அல்ல கமர்ஷியல் நடவடிக்கைகளுக்கு முடிவு கொண்டு வந்து அதை முழுக்க ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடியாக மாத்திருச்சு அப்படின்றத நம்ம பார்க்கறோம். அப்புறம் ஐசிஎஸ் எக்ஸாம் அறிமுகப்படுத்த முயற்சி செஞ்சிச்சு அப்படின்றத நம்ம பார்க்கறோம். புரிஞ்சுதா? புரிஞ்சதுன்னா கவர் பண்ணுங்க. புரிஞ்சாப்பா? ஓகே ஓகே ஓகே, குட் குட் குட். கொஞ்சம் வேகமாக மட்டும் கமெண்ட் பண்ணிடுங்க, ஏன்னா நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம அடுத்தது போயிடலாம். ஓகேவா? சரி. ஸோ அடுத்து இந்த சட்டத்துல இருந்து சில முக்கியமான விஷயங்கள், ஃபேக்ட்ஸ் என்ன. முதல் கவர்னர் ஜெனரல் யாரு? லார்ட் வில்லியம் பென்டிக். இவர் தான் ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் அப்படின்றத பார்க்குறோம். இப்போ ஃபர்ஸ்ட் லா கமிஷன் அமைக்கிறாங்க. இதோட தலைவர் யாருன்னா லார்ட் மெக்காலே. ஃபர்ஸ்ட் லா கமிஷன் யாரு? லார்ட் மெக்காலே அப்படின்ற ஃபர்ஸ்ட் லா கமிஷன் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் லார்ட் வில்லியம் பென்டிக். அடுத்த முதல் லா கமிஷன் யாருன்னு பார்க்கும்போது லார்ட் மெக்காலே வந்து அதுக்கு தலைவராக இருக்கார். ஃபர்ஸ்ட் லா கமிஷனோட சேர்மன் யானா லார்ட் மெக்காலே அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஓகேவா? அடுத்து எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அதனால கொஞ்சம் ஸ்பீடா போறேன். ஓகேவா? ஸோ 1833 அப்படின்றது வந்து ஆக்ட்ல இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்னு பார்க்கும்போது லார்ட் வில்லியம் பென்டிக் வந்து ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஸோ எல்லாத்துக்குமே கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு எழுதிட்டு இருக்காங்க, சிம்பிளா வந்து GGIன்னு போட்டுக்கோங்க. ஓகேவா? கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்றதுக்கு ரொம்ப ஃபுல் ஃபார்ம்லாம் எழுதிட்டு இருக்க வேண்டாம். அடுத்து ஃபர்ஸ்ட் லா கமிஷனோட தலைவர் யாருன்னா லார்ட் மெக்காலே அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகேவா? அடுத்து பட்டய சட்டம் 1853. சாட்ராக்ட் 1853. 1853 சாட்ராக்ட் அப்படின்றது வருது. அப்ப இங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த சட்டம் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த சட்டத்துல இந்த ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இங்க கவர்னர் ஜெனரல் கவுன்சில், அதாவது கவர்னர் ஜெனரல் கவுன்சில் அப்படின்னா கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா இருக்கார் இல்லையா, அவருக்கு கீழே எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில், அந்த நிர்வாக குழு அப்படின்றது பார்த்துருக்கோம்ல. இப்ப கவர்னர் ஜெனரல் பெங்கால கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா வந்திருக்காங்க, அவர் கீழே இந்த எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் அப்படியே தான் இருக்கு. அப்ப இந்த எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் என்ன பண்ணும் அப்படின்னா, இதுதான் சட்டங்களை உருவாக்கும், இதுதான் செயல்படுத்தும். சட்டங்களை இது உருவாக்கும், ஃபைனலா இவர் அப்ரூவ் பண்ணுவாரு, அது செயல்பாட்டுக்கு வரும். அதை செயல்படுத்தக்கூடியது இதுதான். அப்ப எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலுக்கு கீழே என்ன இருந்துச்சு, லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸும் இருந்துச்சு, எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸும் இருந்துச்சு. எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் கீழே தான் லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸும் இருந்துச்சு, எக்ஸிக்யூட்டிவ் பவரும் இருந்துச்சு. ஓகேவா? ஸோ ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே கூடிய இந்த எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் இருந்து அதிகாரத்தை பிடுங்கி இன்னொரு அமைப்பை கொடுக்குறாங்க. அப்ப கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவிற்கு கீழே 2 இதை உருவாக்குறாங்க. ஒன்னு எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில், இது ஆல்ரெடி இருந்ததுதான். இன்னொன்னு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், சட்டமன்ற மேலவைன்னு ஒன்று உருவாக்குறாங்க. அப்ப இதுக்கு முன்னாடி இந்த எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் தான் ஒரு சட்டத்தை வடிவமைக்கும், அதை இவர் அப்ரூவ் பண்ணுவாரு, அதை இவங்க செயல்படுத்துவாங்க. ஆனா
இப்ப சட்டமீறதையும் செப்பரேட்டா ஒரு பாடி வந்து உருவாக்கியாச்சு, அதான் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ல ஒட்டு மொத்தமா நம்ம பார்க்கும்போது 6 மெம்பர்ஸ் இருப்பாங்க. இவங்களை லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 6 மெம்பர்ஸ் இருப்பாங்க, இவங்கள லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலர்ஸ், இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் எப்படி அழைக்கப்படுச்சு அப்படின்னா இந்தியன் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், இந்திய சட்டமன்ற மேலவை அப்படின்னும், அல்லது குறு பாராளுமன்றம் அப்படின்ற பேர்ல அழைக்கப்பட்டுச்சு. குறு பாராளுமன்றம் அல்லது சிறு பாராளுமன்றம் இப்படி வேணா நம்ம பாக்குறோம். சரியா? சோ அப்படி அழைக்கப்பட்டுச்சு. இப்ப இந்த 6 எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில் அப்படின்றவங்க இருப்பாங்க. இந்த 6 பேர்ல 4 பேரு பாம்பே, பெங்கால், மதராஸ் அண்ட் ஆக்ரா. ஏன்னா வர அடுத்து வந்த காலங்கள் எல்லாமே நிறைய வந்து கிட்டத்தட்ட 11 ப்ராவின்சஸ் உருவாக்கி இருப்பாங்கப்பா. முன்னாடி ஆரம்பத்துல வெறும் 3 இருந்தது, அடுத்து வர காலகட்டத்தில் எவ்வளவு ஆயிருச்சு? 11 ப்ராவின்சஸா மாறிடுச்சு. 11 ப்ராவின்சஸா மாறிடுச்சு அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகேவா? சரி, அதுல 4 மாகாணங்களாக பாம்பே, பெங்கால், மதராஸ் அண்ட் ஆக்ரா அப்படின்னு இந்த 4 ப்ராவின்சஸ்ல இருந்து ஒவ்வொரு ப்ராவின்ஸ்ல இருந்தும் பிரிட்டிஷால நியமிக்கக்கூடிய ஒரு பர்சன். அவங்க இந்தியன்ஸா தான் இருக்கணும்னு எந்த அவசியமே இல்லை. அப்படி இங்க இந்த சட்டத்திலையும் சொல்லப்படல இந்தியன்ஸ் தான் நியமிக்கணும்னு சொல்லப்படல. அந்த 4 மாகாணத்துல இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் அதிகாரிகள்ல ஒவ்வொரு இதுல இருந்தும் ஒருவரை நியமிப்பாங்க அப்படின்றது பார்க்கணும். எதுக்கு நியமிக்கிறாங்க? பிகாஸ் அந்தந்த இடத்துல பணி செஞ்ச அந்த பிரிட்டிஷ் அதிகாரிகளுக்கு தான் அங்க இருக்கக்கூடிய எது தேவை, எது மக்களுக்கு, எது அவங்களோட நிர்வாகத்துக்கு தேவை அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல அவங்க என்ன பண்றாங்கன்னா 4 ப்ராவின்ஸ்ல இருந்து ஒருவரா 4 மெம்பர்ஸை வந்து செலக்ட் பண்ணணும். பேலன்ஸ் 2 பேரை பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் வந்து டைரக்டா வந்து நியமிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகேவா? சரி, அதுக்கப்புறம் இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலர்ஸ் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது சட்டங்களே வடிவமைப்பாங்க, டிசைன் பண்ணுவாங்க. அதை கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்ரூவ் பண்ணி சைன் பண்ணுவாரு. அதை எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் செயல்படுத்துவாங்க. இவ்வளவுதான் இப்ப இருக்குது. அண்ட் ஃபைனல், இந்த சட்டத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஓப்பன் காம்படிஷன் ஃபார் ஐசிஎஸ் எக்ஸாம். முன்னாடி சட்டத்துல ட்ரை பண்ணாங்க 1833 ட்ரை, பட் அது செயல்பாட்டுக்கு வரல. பட் இந்த இதுல என்ன பண்ணிட்டாங்க, அதை செயல்படுத்திட்டாங்க. ஐசிஎஸ் எக்ஸாமுக்கான ஓப்பன் காம்படிஷன் அப்படின்றத அறிமுகப்படுத்திட்டாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இன்னொரு நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சட்டத்துல அவங்க வந்து அடுத்த 20 வருஷம் அப்படின்றத சொல்லவே இல்லை, மென்ஷன் பண்ணவே இல்லை. இந்த சட்டத்துல அடுத்த 20 வருஷம்ன்ற வார்த்தையை மென்ஷன் பண்ணவே இல்லை அப்படின்றது நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இது புரிஞ்சுதா? Is it clear? Okay. ஃபேக்ட்ஸ் என்ன அப்படின்னா, இவங்க ஐசிஎஸ் எக்ஸாமுக்காக ஐசிஎஸ் எக்ஸாம் வந்து ஓபன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பாக்குறோம்ல. அப்ப அதுக்காக ஒரு குழு அமைச்சாங்க, அது கமிட்டி ஆன் இந்தியன் சிவில் சர்வீஸ், இந்திய குடிமை பணிகளுக்கான குழுன்னு ஒன்று குழு அமைக்கிறாங்க. எப்ப 1854ல. அதோட தலைவராக இருப்பார் யாரா? லார்ட் மெக்காலே. நல்லா பாக்குறோம், ஐசிஎஸ் எக்ஸாமுக்கு ஓபன் காம்படிஷன் அறிமுகப்படுத்திட்டாங்க. அப்படி அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த ஐசிஎஸ் எக்ஸாம் எப்படி இந்தியாவில் நடத்தலாம் அப்படின்றது தொடர்பாக ஒரு கமிட்டி அமைக்கிறாங்க. அந்த கமிட்டி வந்து கமிட்டி ஆன் த இந்தியன் சிவில் சர்வீஸ் அப்படின்ற பேர்ல அமைக்கப்படுது. இந்திய குடிமை பணிகளுக்கான குழு அமைக்கப்படுது. அந்த தலைவர் லார்ட் மெக்காலே. ஸோ இவர் தான் முதல் சட்ட ஆணையத்தின் தலைவராகவும் இவர் தான். இங்க ஐசிஎஸ் எக்ஸாமுக்கான குழுவின் தலைவராகவும் லார்ட் மெக்காலே தான் இருக்காரு. ஓகேவா? சரி, 1858 ஆக்டோடு பார்த்து முடிச்சுக்கலாம். நம்ம அடுத்த செஷன்ஸ்ல வந்து நம்ம ஸ்டார்டிங்ல கரெக்டாக ஷார்ப்பாக 7 o'clock ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாக நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், 2 hour செஷன்ல நம்ம ஆஸ் யூஷுவல் ஸ்கெடியூல் படி போய்க்கலாம். பிகாஸ் இன்னைக்கு கொஞ்சம் நியர்லி 1 hour கிட்ட வந்து டிலே ஆயிடுச்சு. லைக் வந்து தோபிஸ் எப்படி செட் பண்றது அப்படின்றது தெரியாம ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தோம். எனக்கு நான் அது நியூ பர்சனால வந்து அதை கொண்டு வரதுக்கு டிலே ஆயிடுச்சு. அண்ட் ஃபர்தராக வந்து சில கோர்ஸஸும் ஆட் பண்ணாம விட்டனால கட் பண்ணிட்டு நம்ம திரும்பி ஜாயின் பண்ணாலும் டிலே ஆயிடுச்சு. பட் நெக்ஸ்ட் டைம் அந்த மாதிரி இருக்காது.
ஓகேவா? ஸோ அதனால இன்னைக்கு 1858ல வந்த ஆக்டோட நம்ம பார்த்து முடிக்கலாம். பேலன்ஸை நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி. இப்போ 1858 ஆக்ட் இப்போ என்ன நடந்துருச்சு அப்படின்னா சார், ஏன்னா நம்ம பிஃபோராகவே பார்த்தோம் 1853 ஆக்ட்ல அடுத்த 20 வருஷம்ன்ற வார்த்தையை அவங்க சொல்லவே இல்லை. இப்போ இந்த காலகட்டங்களில் 1857ல என்ன நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிரேட் ரிவோல்ட், பெருங்கிளர்ச்சி அப்படின்னு ஒன்று நடந்துருச்சு. இந்த பெருங்கிளர்ச்சி அப்படின்னு ஒன்று நடந்தனால இந்தியாவில் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி ரூலை அபாலிஷ் பண்ணிட்டு டைரக்டா வந்து பிரிட்டிஷ் கிரவுனே என்ன பண்றாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் கீழே இந்தியாவை ரூல் பண்ண வந்துட்டாங்க. ஸோ அதுதான் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ஆக்டோட வேறு பேராக என்ன சொல்றாங்கன்னா ஆக்ட் ஆஃப் குட் கவர்மெண்ட், நல்லாட்சிக்கான சட்டம் அப்படின்னு சொன்னாங்க. நல்லாட்சிக்கான சட்டம் இல்லை, நல்ல அரசாங்கத்திற்கான சட்டம் அப்படின்னு இந்த சட்டம் வந்து அழைக்கப்பட்டுச்சு. இந்த சட்டம் என்ன பண்ணுது, இந்தியாவில் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி ரூலை முடிவுக்கு கொண்டு வருது. அந்த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி கீழே செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அண்ட் கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் என்ற பதவிகள் ஒழிக்கப்படுது. கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு பதவி இனிமே எப்படி மாற்றப்படுது அப்படின்னா வைஸ்ராய் ஆஃப் இந்தியா அப்படின்னு மாற்றப்படுது. வைஸ்ராய் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் வைஸ்ராய் மாற்றப்படுது. இந்த வைஸ்ராய் அப்படின்றவர் தான் பிரிட்டிஷ் கிரவுனோட நேரடி பிரதிநிதி, டைரக்ட் ரெப்ரசன்டேட்டிவ். அப்ப பிரிட்டிஷ் கிரவுனுக்கு இந்தியாவை டைரக்டா ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஆள் யாருன்னா வைஸ்ராய். ஓகே, இங்க பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டை ரெப்ரசன்ட் பண்றதுக்கு ஒருவர் இருப்பாரு. அவர் தான் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல இருந்து ஒரு எம்பியை செலக்ட் பண்ணி அந்த எம்பியை வந்து செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட், இந்தியாவின் அரசு செயலாளர் இல்ல அரசு செயலர் அப்படின்னு ஒரு பதவியை உருவாக்குனாங்க. SOSன்னு சிம்பிளா இங்கிலீஷ்ல சொல்லுவோம். SOS அப்படின்னு ஒரு பதவியை உருவாக்குறாங்க. யாரு, பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல இருந்து ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு எம்பியை எடுத்து இந்த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டாக அப்பாயின்ட் பண்ணுவாங்க. அவர் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டுக்கு நேரடி பொறுப்புடையவர் அப்படின்றத பாக்குறோம். அதான் பாக்குறோம், மெம்பர் ஆஃப் பிரிட்டிஷ் கேபினெட். அப்ப பிரிட்டிஷ் அமைச்சரவையிலிருந்து ஒருவர் வந்து நியமிக்கிறாங்க அப்படின்றத நம்ம பாக்குறோம். சரியா? சோ அடுத்த ப்ரொவிஷன் என்ன அப்படின்னா, இந்த SOSக்கு உதவி செய்வதற்காக இந்தியன் கவுன்சில் அப்படின்னு ஒன்று உருவாக்கப்படுது, இல்ல கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒன்று உருவாக்கப்படுது. இந்த இந்தியன் கவுன்சில பார்க்கும்போது மொத்தம் 15 உறுப்பினர்கள் இருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டுக்கு உதவி செய்வதற்காக இவங்க வந்து இருப்பாங்க. இந்த இந்திய கவுன்சிலோட தலைவராக செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் தான் இருப்பாரு அப்படின்றத நம்ம பார்க்கணும். இந்த இந்தியாவோட அரசு செயலாளருக்கு இந்தியாவின் நிர்வாகத்தின் மீது, இந்திய நிர்வாகத்தின் மீது முழுமையான கட்டுப்பாடும் அதிகாரம் வழங்கப்பட்டுருச்சு அப்படின்றத நம்ம பார்க்கணும். என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். 1858 ஆக்ட் பெருங்கிளர்ச்சியின் விளைவாக வந்துச்சு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்தியாவின் நல்ல அரசாங்கத்திற்கான சட்டம் அதுவே சொல்லி இந்தியாவில் கிழக்கிந்திய ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்துச்சு. இங்க பார்க்கும்போது கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்ற அந்த 2 பதவியில வந்து அபாலிஷ் பண்ணுச்சு. இப்போ இந்தியாவோட கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்ற பதவியை வைஸ்ராய் ஆஃப் இந்தியான்னு மாற்றி விட்டுச்சு. வைஸ்ராயை பிரிட்டிஷ் கிரவுனோட நேரடி பிரதிநிதியாக மாத்துச்சு. செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டாக பிரிட்டிஷ் கேபினெட்ல இருந்து ஒருவரை அவன் நியமிச்சாங்க. அவர் தான் இந்தியாவோட நிர்வாகம் தொடர்பான ஒட்டுமொத்த கட்டுப்பாடு அவர்கிட்ட தான் இருக்கும். அவருக்கு உதவி செய்வதற்கு இந்தியன் கவுன்சில் அப்படின்ற அமைப்பு இருக்கும். அதுல 15 உறுப்பினர்கள் இருப்பாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். புரிஞ்சா? Is it clear pa? புரிஞ்சதா? ஓகே, இந்த சட்டத்தோட ஃபேக்ட்ஸ் என்ன அப்படின்னா, கடைசி கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா யாரு, லார்டு கேனிங். முதல் வைஸ்ராய் யாரு அப்படின்னா அதுவும் லார்டு கேனிங் தான். ஃபர்ஸ்ட் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் யார் அப்படின்னா லார்ட் ஸ்டான்லி. ஃபர்ஸ்ட் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் யாரு, லார்ட் ஸ்டான்லி. ஓகேவா? ஸோ லார்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா வந்து லார்ட் கேனிங், முதல் வைஸ்ராய் லார்ட் கேனிங், ஃபர்ஸ்ட் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் யாரு, லார்ட் ஸ்டான்லி அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகே, நோட் பண்ணீங்களா?
அடுத்தது ஹெட்டிங் மட்டும் போட்டு முடிச்சுக்கோங்க, நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1861. இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1861 ஹெட்டிங் மட்டும் போட்டு முடிச்சுக்கோங்க, நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1861. 1858 ஆக்ட் ஒன் மோர் டைம் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? ஓகே, பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்க, இங்க என்ன நடந்துருச்சு அப்படின்னா 1857 1853 ஆக்ட்ல அவங்க அடுத்த 20 வருஷம் எங்கேயுமே மென்ஷன் பண்ணவே கிடையாது. ஸோ அப்பயே பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி சுதாரிச்சிருக்கணும். ஓகேவா? இங்க 1857 என்ன நடந்துச்சுன்னா கிரேட் ரிவோல்ட் நடந்துருச்சு. நிறைய பிரிட்டிஷ் வந்து கொல்லப்பட்டாங்க, நிறைய இந்தியன்ஸ் வந்து செத்து போனாங்க. பெரும் ரிவோல்ட் அப்படின்றது இந்தியா ஃபுல்லா நடந்துகிட்டு இருக்கு. அப்ப அதுவும் முக்கியமா அந்த நார்த் இந்தியாவையும் சென்ட்ரல் இந்தியாவையும் மையமா வச்சு பெரிய ரிவோல்ட் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இது இந்தியாவோட ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியோட ரூலோட ஃபெயிலியர் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் நினைக்கிறாங்க. அதனால ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியோட ரூலை அபாலிஷ் பண்ணிட்டு டைரக்டா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவரை யாருக்கு எடுத்துக்கிட்டாங்கன்னா பிரிட்டிஷ் கிரவுன் வந்து எடுத்துக்கிச்சு. இப்ப பிரிட்டிஷ் கிரவுன் கீழே பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் விவகாரத்தை பார்த்துக்கொன்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அப்ப இந்த 1858 ஆக்ட் என்ன சொல்லிச்சு அப்படின்னா இந்தியாவின் நல்ல அரசுக்கான சட்டம்னு ஒண்ணு வந்தாங்க. அப்ப கிழக்கிந்திய ஆட்சி மோசமா இருந்தனாலதான் இந்த கிளர்ச்சி வெடிச்சிருக்கு. அப்ப நாங்க கவலைப்படாதீங்க, நாங்க உங்களுக்கு நல்லாட்சி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணது வருது. அப்ப இந்தியாவில இருந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியோட ரூலை முடிவு கொண்டு வருது. அந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிக்கு கீழே செயல்பட்டு இருந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அண்ட் போர்ட் ஆஃப் கண்ட்ரோலும் முடிவுக்கு கொண்டு வருது. அப்ப இந்த கிழக்கிந்திய கம்பெனி விவகாரங்கள் தொடர்பாக பிரிட்டிஷுக்கு வந்து பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டுக்கு கம்யூனிகேட் பண்ணக்கூடிய பர்சனா யார் இருந்தாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா இருந்தாரு. இப்ப இந்த கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்ற பதவி எப்படி மாத்திட்டாங்க அப்படின்னா வைஸ்ராய் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் வைஸ்ராய் அப்படின்னு மாத்திட்டாங்க. இந்த வைஸ்ராய் எப்படி செயல்படுவார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவர் பிரிட்டிஷ் கிரவுனுக்கு நேரடி பிரதிநிதி. அப்ப பிரிட்டிஷ்ல மன்னர் இருக்காங்க இல்ல ராணி இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட இந்தியாவோட விவகாரம் தொடர்பாக தகவல்களை சொல்லக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா வைஸ்ராய்க்கு இருக்கு. அதுக்கடுத்து பிரிட்டிஷ் பார்லிமெண்டோட நேரடி பிரதிநிதி அங்க அதோட தொடர்பு கொள்பவராக யாரை உருவாக்குறாங்க அப்படின்னா செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட், SOS அப்படின்னு ஒரு பதவியை உருவாக்குறாங்க. இந்த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அப்படின்றவர் பிரிட்டிஷ் கேபினெட்ல ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினர் தான். அவர் எம்பி அவர் மினிஸ்டர் இருப்பாரு. பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் உறுப்பினர். அப்ப அவர் எம்பி, அவர் கேபினெட்லன்னா கண்டிப்பா ஒரு அமைச்சர். அப்ப ஒரு அமைச்சரவையில இருந்து ஒரு என்ன பண்றாங்கன்னா செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி நியமிக்கிறாங்க. இந்திய அரசு செயலாளர் அப்படி இல்லை வெளியுறவு செயலாளர் அப்படின்னு அமைக்கிறாங்க. அப்ப இந்த இந்திய அரசு செயலர் இந்த வெளியுறவு செயலாளர் தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா இவருக்கு இந்திய நிர்வாகத்திலிருந்து முழுமையான கட்டுப்பாடு இருக்கு. அப்ப அவருக்கு அது தொடர்பாக உதவி செய்வதற்காக 15 பேர் கொண்ட எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். 15 மெம்பர்ஸ் இருக்கக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் ஒண்ணு இருக்கும். இது செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டுக்கு உதவி செய்யும். இவருக்கு இந்திய விவகாரம் தொடர்பாக நிர்வாகம் தொடர்பாக எல்லா விதமான அதிகாரம் மற்றும் கட்டுப்பாடு வந்து இருக்கு. அப்ப இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் தொடர்பாக இவர் ஏதாவது லா மேக் பண்ணலாமா? வாய்ப்பு இருக்கு. இவராவது ரெகுலேஷன் கொண்டு வரலாமா? வாய்ப்பு இருக்கு. எவராவது ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வரலாமா? வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவருக்கு எல்லா விதமான அதிகாரமும் கொடுத்தாச்சுல, சரியா? சோ இந்த எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலோட சேர்மனா இவர் தான் செயல்படுவார் SOS. இந்த இந்தியன் கவுன்சிலோட சேர்மனா யார் தான் இருப்பாரு? செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் தான் இருப்பாரு அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம். இப்ப இந்த சட்டத்தோட ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முதல் கவர்னர் வைஸ்ராயாக லார்ட் கேனிங்கும், முதல் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டாக லார்ட் ஸ்டான்லியும், கடைசி கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவாக லார்ட் கேனிங்கும் இருந்தாங்க அப்படின்றது இப்போ ஃபேக்ட்ஸாக நம்ம பார்த்துருக்கோம். இப்ப புரிஞ்சுதா? லதா மகேஸ்வரி இப்ப புரிஞ்சாப்பா? ஸோ இந்தியன் கவுன்சில் ஆக்ட் ஹெட்டிங் போட்டு முடிச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகேவா? இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1861 போட்டு முடிச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஐ ஹோப் இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்டை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கொடுத்துட்டு போங்க. ஓகே.
கிளாஸ் வைண்ட் பண்ணிக்கலாமா? ஓகே, தேங்க்யூ. Thank you. Bye. Thank you.